வீடு. அவங்களுடைய 2 காலும் வந்து அப்படியே பெண்டாக அப்படியே வளைஞ்சிருக்கும். அவங்களால சரியாக நடக்க முடியாது. யாராவது ஒருத்தர் வந்து அவங்க வர்ற வழியில் அந்த 100 வீடு தாண்டி வரணுன்னா கூட ஒரு பைக்கில் வந்து அவங்க அந்த மாதிரி யாராவது கொண்டு விட்டால் அந்த மாதிரி வருவாங்க. இல்லைன்னா செவத்தை பிடிச்சே நடந்து வருவாங்க. ஸோ அப்போது வந்து ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வயதான ஐயா வந்து ரொம்ப அழுக்கான ஒரு ட்ரெஸ் போட்டு சர்ச்சுக்குள்ளே வந்தார். ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் அவருடைய உடம்புலெல்லாம் இந்த யூரின் ஸ்மெல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ நான் அவரை பார்த்து கேட்டேன், என்ன எங்கேருந்து வர்றீங்க? அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி என்னுடைய சொந்த ஊர் இங்கே, நான் வந்து இந்த கட்டில் பின்னுற வேலை பார்க்குறேன் அப்படின்னாரு. சரி, ஏன் இந்த வேலைக்கு இப்போ போகிறது இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லை, எனக்கு கையெல்லாம் ரொம்ப நடுங்கிட்டே இருக்குது, அதனால் சரியாக என்னால் கட்டில் பின்ன முடியல அப்படின்னாரு. சரி, ஓகே, உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. எனக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். சரி, நான் உடனே என்ன சொன்னேன்னா, சர்ச்சில் வந்து டெய்லி காலையில் 4 மணிக்கு சர்ச்சை திறந்து நீங்கள் சாயந்தரம் வந்து ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி வீட்டுக்கு போகலாம், நீங்கள் சர்ச்சிலே இருங்க, நான் வந்து ஒரு சின்ன சம்பளம் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவருக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ தொடர்ந்து அவர் ஒரு 6-7 மாதங்கள் வந்து சர்ச்சில் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வாழ்க்கையில் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ ரொம்ப நீட்டாகிட்டார். அப்புறம் நானுங்களும் கொஞ்சம் வாங்கி கொடுத்து. ஸோ அவருடைய மனைவி தான் இவங்க. அப்போ திடீரென்று ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரை வந்து வரல. நான் வந்து வீட்டில் போய் என்னாச்சு, ஏன் அவர் வரல அப்படின் போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், அவருக்கு அடிக்கடி வந்து இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பிடிக்கும், எந்த இடத்துலையுமே நிலையாக அவர் நிற்க மாட்டார். 6 மாதம் இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் திடீர்னு ஓடிடுவார். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் காணாமல் போயிடுவார். அதுக்கப்புறம் திரும்ப வருவார். அந்த மாதிரி அவர் ஒரு நிலை இல்லாதவர். சரி, நாங்கள் ஒன்றும் சொல்லலை அப்படின்னாரு. ஸோ தகப்பனார் வந்து அடிக்கடி மனநிலைமை பாதிக்கப்பட்ட மனுஷன். தாயார் வந்து 2 காலும் அப்படியே எஸ் மாதிரி பெண்டாக இருக்குது, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சர்ச்சில் அவங்களுக்கு 2 காலும் ஊனம், அதனால் வீல் சேரில் வருவாங்க, அந்த தள்ளு வண்டியில் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு அடிக்கடி வந்து இந்த ரத்தம் வந்து வாந்தி எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த புள்ள வந்து ரத்த வாந்தி எடுத்து அந்த புள்ள இறந்து போகிறா. நாங்கள் தான் சர்ச்சில் உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து அடக்கம் பண்ணுகிறோம். இன்னொரு அக்கா, அந்த பொண்ணு அவங்க என்னென்னா சர்ச்சுக்கு ஒரு 3வது லைனில் வந்து உட்காந்துருப்பாங்க. துணியெல்லாம் கிழிஞ்சிருக்கும். அப்படின்னா மனநலம் பாதிக்கப்பட்ட பைத்தியம். அப்படின்னா அந்த ரோட்டில் திரிஞ்சிட்டு அந்த மாதிரி அங்கே வந்து சர்ச்சில் வந்து கத்திட்டு அந்த மாதிரி ஒரு பொண்ணு. ஸோ ஒரு தம்பி வந்து இங்கே அவனோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்து கடலில் குளிக்க போகும்போது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வாக்குவாதம் வந்து எவனோ ஒருத்தன் பிடிச்சி கடலில் தள்ளி அந்த பையன் இறந்து போயிட்டான். ஸோ இன்னொரு பையன் இருக்கிறார், அவர் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் 600-700 அந்த மாதிரி சுகர், அவரால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த வீட்டில் அது கடைசியில் ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து டெய்லி வேலைக்கு போயிட்டு சைக்கிளில் அவங்க வந்து சைக்கிளை வந்து சர்ச்சுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுவான். அந்த குடும்பத்தில் வந்து ஒருத்தர் கூட வந்து நல்லாவே இல்லை. ஸோ எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஸோ இவ்வளோ கஷ்டமான ஒரு குடும்பமாக இருக்குது, இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் கூட நல்லா இல்லையே. அதனால் நான் என்ன நினச்சேன்னா, இந்த கடைசியாக இந்த ஒரு பொண்ணு நல்லா இருக்கால்ல, இவளுக்காவது ஒரு நல்ல திருமணத்தை பண்ணி வச்சிடணும், இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை ஆசீர்வச்சு இதனுடைய சன்னதியாவது பெருகணும் அப்படின்னு நினச்சி நம்முடைய சர்ச்சில் வந்து ஒரு கல்யாணமாகி திடீர்னு அந்த பொண்ணுக்கு இன்னொரு அஃபையர் இருந்ததுனால அந்த புள்ள விட்டு போன ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பையன் இருந்தான். அந்த பையனிடத்துல போய் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, நீங்கள் வேணால் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, போய் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். நானும் உடனே அவனும் வந்து அந்த பையனும் வந்து நான் பார்க்குறேன் பாஸ்டர், கண்டிப்பாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய குடும்பத்தோடு போய் அந்த வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு வந்து என்னை ரொம்ப திட்டினான். அவன் என்ன திட்டினா அப்படின்னு சொன்னால், என்ன பாஸ்டர், நீங்கள்லாம் வந்து ஒரு நல்ல பாஸ்டர்ன்னு நினச்சேன், போய் இவ்வளோ ஒரு சாபம் பிடிச்ச ஒரு குடும்பத்தில் போய் என்னை பொண்ணு கட்ட சொல்கிறீங்க, அந்த வீட்டில் ஒருத்தர் கூட நல்லா இல்லை, அந்த வீட்டில் எல்லாமே பைத்தியம், எல்லாமே சாவு, எல்லாருமே உடம்பு நல்லா இல்லாமல் இந்த ஒரு பொண்ணு தான் நல்லா இருக்குது, இந்த பொண்ணை நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணி வச்சு. அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா, இந்த பிள்ளை வந்து ரொம்ப ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளை, இந்த பிள்ளை நீ கல்யாணம் பண்ணால் நீயும் தனியாக இருக்கிறனால நல்லா இருப்ப,
அப்படின்னு தான் நான் நினச்சி சொன்னேன் அப்படின்னு திட்டிட்டு அவன் போயிட்டான். அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு நாள் சாயந்தரம் வந்து அந்த பிள்ளை அதே மாதிரி சைக்கிளில் வந்து நிறுத்திட்டு சர்ச்சுக்குள்ளே வரும்போது அந்த பிள்ளையை கூப்பிட்டேன். அப்பா, உன்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வரணும், கட்டணும்னு நான் பிரயாசம் எடுத்தேன். உண்மையிலே அது நடக்கலை. நான் இந்த மாதிரி எங்கேயுமே அவமானப்பட்டதில்லை, இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டாங்க. உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரை தவிர வேற ஒருத்தருமே என்ன பண்ண முடியாதுன்னா கட்ட முடியாது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆண்டவர் வந்து பட்டு போன விருட்சத்தையே திரும்ப தழைக்க பண்ணுகிறவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால ஆகும். அவர் உன் வாழ்க்கையை கட்டுவார். ஒன்றே ஒன்று பண்ணு, ஆராதனைக்கு வரும்போது முழு பலத்தோட உண்மையாக நீ ஆராதி. இங்கே சொல்லுகிற அத்தனை வாக்குத்தத்த வசனத்தையும் எனக்கு தான் ஆண்டவரே, இல்லை என் குடும்பத்தில் யாருமே நல்ல இல்லைனாலும் என்ன நீங்கள் நல்லா வைக்கிறதுக்கு வல்லவர் அப்படின்னு நீங்கள் ஆண்டவரை பற்றி உறுதியாக பிடிச்சிக்கோ. கண்டிப்பாக ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். வேறு யாருமே உன்னை தூக்க முடியாது அப்படின்னு. இந்த பிள்ளை உண்மையிலே அன்றையிலிருந்து சர்ச்சில் ரொம்ப ஈடுபாடு, ரொம்ப ஒரு கனெக்ஷன். அந்த பிள்ளையை பார்த்தாலே ஆராதனை வரும். முன்னாடி உட்காந்து கைத்தட்டி ஆராதிக்கும் போது முழு பலத்தோட அந்த வசனத்தை ரிசீவ் பண்ணும்போது கைத்தட்டி அப்படியே ஆராதிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ ஊட்டியிலேருந்து ஒரு மாப்பிள்ளை ஒன்று வந்தாங்க இந்த பொண்ணை பார்க்குறதுக்காக. பார்த்த உடனே அந்த மாப்பிள்ளைக்கு வந்து இந்த பொண்ணை பிடிச்சிருச்சு. சரி அப்படின்னு கல்யாண ஏற்பாடுகள்லாம் ஆயிடுச்சு. ஆனால் உடனே இந்த பிள்ளை தான் யாருமே இல்லையே, பணம் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையே. ஸோ கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு போட்டால் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போடுறோம். அப்போ உடனே நான் சொன்னேன், சாப்பாட்டு செலவுக்கான 50,000 ரூபாவை நானே தந்துடுறேன், அந்த சாப்பாடு முழு செலவே நான் பண்ணிக்கிறேன், அது ஒரு 50,000 ரூபானாலும் சரி எவ்வளோ ஆனாலும் சரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ அந்த துணிமணி இதெல்லாம் வாங்குறதுக்கு இப்போ ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவை. நான் சொன்னேன், இவ்வளோ தூரம் கொண்டு வந்த ஆண்டவர் வந்து கண்டிப்பாக நான் நடத்துவார், நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் வந்து இந்த ஊட்டியிலேருந்து ஒரு பொண்ணு வந்து திருநெல்வேலியிலேருந்து ஊட்டிக்கு வந்திருக்கிறா. அவங்க அம்மா எனக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி பாஸ்டர் அவள் வந்து 30 வயசாச்சு, இன்னும் வந்து கல்யாணம் வேணான்ட்டே இருக்கா, அவள் வர்ற ஒரு ஜெபம் பண்ணி அனுப்புங்களேன் அப்படின்னு. உடனே அந்த புள்ள வந்தோடனே உட்கார வச்சு, எப்போ அவனுக்கு 30 வயசு, கல்யாணம் ஆண்டவராக ஒருவேளை தள்ளி போட்டால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை, நம்மளா காரணம் காமிச்சு வந்து கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது, இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறதுனால என்னென்ன ஆபத்து இருக்குது, இதெல்லாம் சொன்ன உடனே அந்த பிள்ளை வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாவா. வீட்டில் போன உடனே எனக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு பயங்கரமான சந்தோஷம். மாப்பிள்ளை பார்த்த ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை ரெடி ஆயிடுச்சு. அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இத்தனை நாளும் எத்தனையோ நாங்கள் சொன்னோம் கேட்கல, ஆனால் அந்த சர்ச்சில் வந்து காலடி எடுத்து வச்சோன்னே என் பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்ட்டா, மாப்பிள்ளையும் ரெடி ஆச்சு. எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது, உங்கள் சர்ச்சில் கஷ்டப்படுற யாராவது ஒருத்தருடைய கல்யாணத்துக்கு நான் 1 லட்சம் ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ நான் வந்து சொன்னேன், பாஸ்டர் அம்மா இருக்காங்க, இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கிறோம், கண்டிப்பாக தாங்க அப்படின்னு சொல்லி அந்த 1 லட்சம் ரூபா உடனே அனுப்பிட்டாங்க. அந்த பிள்ளையினுடைய திருமணம் பார்த்திங்கன்னா ஒரு ராஜா வீட்டு கல்யாணம் போல் நடந்துருச்சு. ஸோ இன்றைக்கி அவனுடைய குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அப்போது நான் நம்புகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. என்னுடைய ஆண்டவரால் மாற்ற முடியாதது என்று ஒன்றுமே இல்லை, அவரால் கொடுக்க முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், மலையை போல இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி. சில நேரங்களிலே நம்முடைய மனசு அளவில் நம்ம யோசிக்கும் போது இது நடக்காது, இது முடியாது, இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நான் நம்புகிறேன், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் வெறும் கையோடு கோலும் கையோடும் போனவனை கர்த்தர் பரிவாரங்களுக்கு தகப்பனாய் மாற்ற முடியுமானால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறதற்கு கண்டிப்பாக அவரால் முடியும். அவரால் நிறைய பேர் உங்களை பார்த்து ஒருவேளை நெகட்டிவாக சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆண்டவரை பொறுத்த அளவில் தாவீதிடத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், நீயோ இளைஞன், அவனோ தன் சிறு வயதிலிருந்தே யுத்த வீரன், நீ எப்படி அவனை ஜெயிப்ப, நீ எப்படி அவனை தாண்டுவ. ஆனால் வேதம் சொல்லுது, அவ்வளோ பெரிய கோலியாத் எல்லாரையும் பயப்படுத்திட்டே இருக்கிறான். 40 நாள் வந்து அவன் கத்திட்டு இருக்கும்போது
அந்த சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களிலேயுமே சவுல் ராஜா ரொம்ப உயரமானவர். அவரை பார்த்தாரே எல்லாரும் பயப்படுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஜெயஜாண்டிக்கான ஒரு ஆளுன்னா சவுல் ராஜா. அந்த சவுல் ராஜாவே அவனை பார்த்து பயப்படுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, அந்த கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் யூஸ் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. சாதாரணமாய் அந்த அந்த ஒரு கூழாங்கல், அதுவும் அஞ்செல்லாம் யூஸ் பண்ணலை. ஒன்றை பார்க்கலாம், எரிஞ்சு பார்க்கலாம், அதுக்கப்புறம் இன்னொன்று, அதுக்கப்புறம் குதிரை தவறிச்சு இன்னொன்று, அப்படிலாம் கிடையாது. ஒன்றே ஒன்று. அந்த கூழாங்கல்ல இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் மிதிச்சிருப்பாங்க, எத்தனையோ பேர் தாண்டி இருப்பாங்க, அதை யாராவது எடுத்து அழகு பார்த்துருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த கூழாங்கல் நிறைய ப்ராசஸை தாண்டி தான் வந்திருக்குது. அது மலையிலிருந்து உடஞ்சி விழுந்து நிறைய இடத்துல உருண்டு தண்ணியினால் அடிபட்டு அது ரொம்ப அழகான ஷேப்பாக வந்து இப்போ அந்த ஒரு கூழாங்கல் தாவீது என்கிற ஒரு மனுஷனுடைய கையில் வந்த உடனே வேதம் சொல்லுது, தனக்கு முன்னாடி நினை எதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ரொம்ப அழகாய் கர்த்தர் வீழ்த்துவதற்கு வல்லவராக இருந்தார். அப்போது நான் நம்புகிறேன், ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆண்டவருக்கு பெரிய விஷயமே இல்லை. ஆண்டவருக்கு பெரிய விஷயமே இல்லை. ஒருவேளை இந்த ஆல் நைட் ப்ரேயரில் தேசத்திற்காக ஜெபம் பண்ணும்படியாய் வந்திருக்கிற உங்களுடைய மனசில் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, நான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேனே, நான் இவ்வளோ ஆண்டவரிடத்தில் கேட்குறேனே, நான் இவ்வளோ பிரியமாக நடக்கிறேனே, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, இது நடக்குமா நடக்காதா, இதில் என்ன ஆகும், இதை நான் எப்படி கொண்டு போகிறது, என்னென்னமோ எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கு உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இல்லை, ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நிச்சயமாய் கர்த்தர் தலை நிமிர பண்ணுவார். நிச்சயமாய் கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வார். ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை, ஆமென், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை செய்கிற கர்த்தர், ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். சில நேரங்களில் சத்ரு நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி எதை காமிப்பான் அப்படின்னா, அவனுடைய பார்வையே விழுந்து போனவங்களை காமிக்கிறது, சந்தேகமானவங்களை காமிக்கிறது, வியாதியில் சரியானவங்களை காமிக்கிறத விட வியாதியில் இறந்து போனவங்க, இந்த மாதிரி தான் நிறைய காண்பிப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற தேவனை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவும். அதனால இக்காலத்து பாடுகள் இனி நமக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. ஆண்டவர் யோசேப்பை ஏன் ஆண்டவர் எகிப்துக்கு கொண்டு போனார், ஏன் சிறைச்சாலைக்கு கொண்டு போனார், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. அதுக்கு ஆன்சரே கிடையாது. ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் அவன் மேலே ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருந்தனால்தான் அந்த பாதையில் கர்த்தர் அவனை கடந்து போக பண்ணினார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு போக வைக்கிற எல்லா பாதைகளுக்கும் நிச்சயமாய் ஒரு நோக்கம் உண்டு. இப்போ அற்பமாக தெரியும், ஆனால் முடிவில் அது சம்பூரணமாக இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. நான் என்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப மனசு வருத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னால், நான் திருமணம் கல்யாண ஏற்பாடு நடந்து திருமணமெல்லாம் எனக்கு ஒழுங்கு நடத்துது. அப்போ நான் அப்படி எப்படின்னா சைக்காலஜிக்கலாக சிக்காக இருக்கிறேன். ஒரு மன அழுத்தம் எனக்குள்ளே இருந்துச்சு. நான் ஊழியத்திற்கு மனநோயாளியாய் மாறி சைக்காலஜிக்கலாக மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு மனநல மருத்துவரை பார்த்து, அந்த மனநல மருத்துவர் எனக்கு பேனிக் டிஸார்டர் அப்படின்னா மன ஒருநிலை மாற்றம், திடீர்னு உடம்பெல்லாம் நடுங்கும், ரொம்ப யோசனை போயிட்டே இருக்கும், நைட்டில் ஒரு நிமிஷம் கூட எனக்கு தூக்கம் வராது. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டதுனால ஒரு மன அழுத்தத்தில், அதான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்னு வைங்களேன், அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஊழியத்திற்கு இப்படி ஒரு போராட்டம், ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிறகு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. இப்போ நான் கல்யாண ஏற்பாடுகள்லாம் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணலைன்னா, நான் என்னுடைய மனைவியினுடைய வீட்டில் எதையுமே சொல்லலை. சரி, நமக்கு சரியாயிரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் எனக்கு இந்த மாதிரி சரியாயிடுச்சு. சரி, இது சரியாயிரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், கல்யாணமாகி ஒரு 6-7 நாள் கண்டினியூவாக நான் தூங்கலை. அப்போது எல்லாவற்றையும் எங்கள் ஊரில் ரிசப்ஷன் முடிச்சிட்டோம், அவங்க பொண்ணு வீட்டில் ரிசப்ஷன் முடிச்சிட்டோம், கோயம்புத்தூரில் கல்யாணம் முடிச்சாச்சு.
இப்போ எல்லாம் முடிச்சு இப்போ என்னுடைய வீட்டில் வந்து நான் செட்டில் ஆக போகிறேன். இரவில் எனக்கு தூக்கமே இல்லை, நான் சுத்தமாக தூங்கலை. நான் உடனே என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி நம்ம இப்படி வந்து ஏற்கனவே நிறைய நாள் தூங்காமல் இருக்கிறோம், நம்ம வந்து இன்னும் தூங்காமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே பியூரோவில் வந்து அந்த தூக்க மாத்திரை, மன அழுத்தத்துக்குள்ளே மாத்திரை இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் நல்லா தூங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மாத்திரை கூட சேர்த்து என்ன போட்டேன்னா, அந்த மாத்திரையை போட்டுட்டேன். மாத்திரை எக்ஸ்ட்ரா வந்து ரொம்ப நாளாகி போடாமல் திடீர்னு போட்டதுனால என்னமோ தெரில, பாத்ரூமுக்காக எந்திரிச்சேன். எனக்கு எந்திரிச்சது தான் தெரியும். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டில் வந்து இந்த முகம் பார்க்கறதுக்காக கண்ணாடி ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு மேலே நான் மயங்கி விழுந்துட்டேன். அது வந்து அப்படியே நான் கீழே விழுந்து அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கண்ணாடி உடஞ்சி எனக்கு இந்த இடம் ஃபுல்லாக கிழிச்சு அப்படியே ரத்தம் ஊற்றுது. புது பொண்ணு வேறு, என்னுடைய மனைவி வந்து புது பொண்ணு. அவள் இப்போ தான் கல்யாணமாகி வந்திருக்கிறா. எனக்கு என்ன சொல்லணுன்னு தெரில, விழுந்துட்டேன். பட்டார்னு விழுந்த உடனே சவுண்டு கேட்டு வந்து ஐயோ அப்படின்னு பாசமாக கத்துறாங்க. அடுத்த நிமிஷம் வந்து நான் வந்து மைக் எனக்கு தெளிஞ்சிருச்சு, எந்திரிச்சிட்டேன். எனக்கு ஒன்றும் இல்லை, நீ கத்தாத, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்தை தொடச்சிட்டு அவங்கள்ட்ட வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் அதுக்குள்ளே வந்துட்டாங்க. இல்லை நீ எப்படியா சொல்லி அவங்கள சமாளித்து அனுப்பிடு, ஒன்றும் இல்லைன்னு அப்படி எந்திரிச்சு. அப்போ கேட்டாங்க, ஏன் நீங்கள் மயங்கி விழுந்தீங்க அப்படின் போது என்னுடைய பியூரோக்குள்ளே இருந்து நான் எடுத்தேன் அந்த மன அழுத்த டாக்டர் இடத்துல போய் ட்ரீட்மெண்ட்டு பார்த்த அந்த ஃபைலை எடுத்தேன். உண்மையிலே நீங்கள் நம்ப மாட்டீங்க, இவ்வளோ கத்தை இருந்துச்சு. மாதம் நான் வந்து அவரிடத்துல போய் ட்ரீட்மெண்ட் பார்த்த வெறும் மாத்திரை சீட்டு மட்டுமே இவ்வளோ இருந்துச்சு. எனக்கு என் மனைவிக்கு எதுவுமே புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே எனக்கு தெரில. ஆனால் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இனி என்ன பண்ணுவோம், என்ன செய்வோம், ஏன் இது வந்துருச்சு, இதை எப்படி சரி பண்ண முடியும்? அந்த மனநலம் டாக்டர் இடத்துல போய் சந்திக்கும் போது அவர் சொன்னார், ஃபாதர் சார் நீங்கள் சாகிற வரைக்கும் மாத்திரை எடுக்காமல் உங்களால் தூங்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்துக்காக தான் அதை செஞ்சுருக்கிறாரு. அதெல்லாம் எனக்கு கர்த்தர் அதுலேருந்து என்னை முழுவதுமாய் விடுதலையாக்கி ஒரு மாத்திரை கூட இல்லாமல் கர்த்தர் நிம்மதியாக தூங்க வச்சு. ஸோ ஆண்டவரே ஏன் இந்த பாதை அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு உண்மையிலே எத்தனையோ அப்படி மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவர்கள் இன்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு, அவர்கள் இன்னைக்கு ஊழியக்காரர்களாய் மாறுவதற்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அதனால் ஆண்டவர் சில பாதைகளிலே நம்மை நடத்தும் போது உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான பாதையாக இருக்கும். ஏன் இந்த பாதை, எதுக்காக? மோசே வந்து பார்வோனுடைய வீட்டில் வச்சே ஆண்டவர் வளர்த்துருக்க கூடாதா? அங்கேயே வச்சு பெரிய ஊழியக்காரனாக மாற்றக்கூடாதா? கர்த்தர் ஏன் மீதியான் தேசத்துக்கு அவனை கொண்டு போனார்? எதுக்காக அவனை கொண்டு போனோம்? அதுவும் ஒரு 40 இயர்ஸ் அவனுடைய தரிசனத்தையே மறக்கிற அளவிற்கு ஆண்டவர் ஏன் கொண்டு போனோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தாலும் நான் நம்புகிறேன், மோசே உன்னிடத்தில் ஒரு சில குணங்கள் இருக்கிறது, நீ அங்கே போனாதான் சரியாவேன்னு கர்த்தர் அவனை நிர்மூலமாக்குறதற்காக அல்ல, அவனை உருவாக்குறதற்காகவே கர்த்தர் அந்த பாதையை கர்த்தர் கட்டளையிட்டார். நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களையும் என்னையும் எந்தெந்த பாதையிலெல்லாம் நடத்தி போறாரோ அந்த பாதையெல்லாம் நம்மை நிர்மூலமாக்குவதற்காக அல்ல, நம்மை அவமானப்படுத்துவதற்காக அல்ல, நம்மை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல, நம்ம ஒன்றும் இல்லாமல் போவதற்காக அல்ல. கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போகிற அத்தனை பாதையும் வருங்காலத்தில் நம்முடைய உயர்வுக்கான பாதையாய், மகிமையான பாதையாய், அது ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் பரிசு கொடுப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். அதனால் நம்ம வந்து கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை நடத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். பாருங்க, எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவரே கண்டிப்பாக நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கண்டிப்பாக என்னை கைவிட மாட்டார். யார் என்னை மறந்தாலும் இயேசு கண்டிப்பாக என்னை மறுக்க மாட்டார். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. நீங்கள் மறக்க மாட்டீங்க ஆண்டவரே, நீங்கள் மறக்க மாட்டீங்க ஆண்டவரே, நீங்கள் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே, நீங்கள் என் மேலே பொறாமப்பட மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆண்டவரே. ஆமேன். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்வாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்முடைய இதம் நான் உன்னை நித்தமும் நடத்தி மகாவரட்சியான காலத்தில் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை மரண பரியந்தம் நான் நடத்துவேன். மரணம் வரைக்கும் நம்மை நடத்துகிற கர்த்தர். அவ்வளோதான். இங்கே கண்ணை மூடுனா அதுக்கப்புறம் பரலோகத்திலையும் நம்மை நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் 3 விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். 1, யார் வேணாலும் நம்மளை கைவிடுவாங்க. யார் வேணாலும் நம்மளை கைவிடுவாங்க. மறந்துட மாட்டீங்களே. யாரும் நம்மை இல்லை இவங்கெல்லாம் கைவிடவே மாட்டாங்க சார், இவங்கெல்லாம் அவ்வளோதான் என் கூடயே இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, நாங்கள் 2 பேரும் அவ்வளோ திக்கு, நாங்கள் 2 பேரும் ஒரே சாப்பாடு சாப்பிட்றவங்க, நாங்கள் 2 பேரும் மீன் குழம்பு அவங்க வீட்டில் வச்சா என் குழம்பு வீட்டில் கண்டிப்பாக தந்துடுவாங்க அப்படின்னலாம் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், உன் நாசியிலே சுவாசம் இருக்கிற எந்த மனுஷனும் மாயை கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க. அதுவும் நீங்கள் ரொம்ப ஓவராக போயிட்டீங்கன்னா ஓவராக பிச்சுக்குவீங்கன்னு அர்த்தம். ஆமேன். யார்கிட்ட நீங்கள் ரொம்ப பழகுறீங்களோ அவர்களால் தான் உங்களுக்கு ஆபத்து, அவர்களால் தான் உங்களுக்கு கஷ்டம். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து எப்போவுமே என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுறது, 2 பேர் சேர்ந்து ஆண்டவரோட, அதெல்லாம் தவறல்ல. கொஞ்சம் டவுட்ஸ் இதெல்லாம் தவறல்ல. ஆனால் ரொம்ப ஓவராக வந்து எக்ஸ்ட்ரீமாக போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய பிளவு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், தேனை கண்டாயானால் சாப்பிடுன்னு சொல்லலை. கேட்கல? தேன் தானே, டேஸ்டாக தானே இருக்கும், அதென்ன குடிச்சிட வேண்டியது தானே. மட்டாய் சாப்பிட்டு ஓவராக சாப்பிட்டேன்னா சொல்லுங்களேன். எல்லாத்துக்குமே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இம்மட்டும் வா மிஞ்சி வராது, அவ்வளோதான். ஒரு லிமிட்டேஷன். எல்லா உறவுகளும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும், சில நேரத்தில் வந்து பாருங்க, அக்கா தானே தங்கச்சி தானே பைக்கில் ஏறி போட்டோம் தப்பில்லை அப்படின்வாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆணுன்னா ஆண், பெண்ணுன்னா அம்னோனுக்கு வந்து யார் மேலே மோகம் வந்துருச்சு? அந்நிய பெண் மேலே மோகம் வந்துச்சா? தன்னுடைய சொந்த சகோதரியாகிய தாமார் மேலே அவன் மோகம் கொண்டான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அந்த பிள்ளையை கற்பழிக்கிற அளவுக்கு மோகம் கொண்டான்னு சொல்லுகிறது. அப்போது நம்முடைய பிள்ளைகளை வளர்த்துறதுல கூட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம வந்து யாரையுமே அப்படி விட்டுற முடியாது. எந்த மனுஷனையுமே, எல்லாத்துலேயும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு லிமிட்டேஷன் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே சில இடத்துல பேசாமல் தூக்கமே வராது. பாருங்கள், கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை கொடுத்துட்றாங்க. கொடுக்குறவங்க வந்து ராத்திரி முழுக்க பேசிகிட்டே இருந்தால், காலையில் ஃபுல்லாக பேசிகிட்டே இருந்தால், இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறோம், இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், இன்றைக்கி எங்கே வெளியே போகிற. இல்லை, பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஒவ்வொரு அம்மா அப்பாவும் என்ன அப்படின்னா, இனி அதான் உன் குடும்பம், நீ அதை பார்த்துக்க வேண்டாமா. இதெல்லாம் என்னென்னா ஓவராக மிஞ்சி அதிகமாய் ரொம்ப நெருக்கமாய். அப்போது எவ்வளவு போனாலும் ஒரு நாள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாறுவாங்க. ஒரு நாள் அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நீங்கள் மாறினா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. யாராவது ஒருத்தர் அப்படி மாறும்போது ஐயோ இவங்க மாறிட்டாங்களேன்னு கவலைப்பட மாட்டேன். நான் மனுஷன் தானே, கண்டிப்பாக நீ மாறிதான். கேட்கல எல்லாருமே. உடனே தலையை பிச்சுட்டு ஐயோ மாயை உன்னை போய் நம்பினே, நீ கழுத்தை அறுத்துட்டியே அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ஆண்டவர் எழுதி தான் வச்சிருக்கிறாரு. ஆமேன். சொல்லுங்கள் பாரு. சொல்லுங்க பார்க்கலாம். 1, எல்லாரும் ஒரு நாள் மாறுவார்கள். நம்பர் 2, எல்லாரும் ஒரு நாள் கைவிடுவாங்க. எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, எல்லாரும் ஒரு நாள் கைவிடுவாங்க. ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்லும்போது சொல்லுகிறார், நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்லுகை நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இல்லை, கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஆனால் இதே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு காலத்தில் அவன் நிற்கும் போது கண்ணை பிடுங்கி கேட்டால் கூட என்ன பண்ணுவாங்களாமா? கண்ணை பிடுங்கி கேட்டால் கண்ணை கொடுத்துருவாங்களாமா, காலை கேட்டால் காலை கொடுத்துருவாங்களாமா. அந்த அளவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஹீரோயிசம். அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால் அத்தனை பேர் இருந்த போதிலும் ஒரு டைம் ராஜாவுக்கு முன்னாடி அவன் நிற்கும் போது யாருமே அவனுக்கு முன்னாடி, சொல்லுங்களேன், உங்கள் வாழ்க்கையில் 1000 பேர் உங்களை சுற்றி இருந்தாலுமே ஒரு காலத்தில் யாருமே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வேதம் சொல்கிறது, கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். அந்த இடத்துல நான் உன் கூட இருக்கிறேன்டா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்ப்பா, நான் உனக்கு எப்போ இருப்பேன்றதை கர்த்தர் காமிக்கிறதுக்காக தான் நிறைய பேர் நம்மளை விட்டு போகிறாங்க. அதை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது. ஒன்று, ஒரு நாள் எல்லாரும் மாறுவார்கள். இன்னொன்று, ஒரு நாள் எல்லாரும்
கைவிடுவார். மூணாவது நீங்கள் நினைக்க, எல்லாரும் ஒரு நாள் நம்ம மேலே பொறாமப்படுவாங்க. இதை வந்து நீங்கள் மறந்துடவே கூடாது. ஆமே, இந்த பெத்த அம்மாவுக்கு கண்டிப்பாக பொறாம வருமா அப்படின்னு கேட்டால், சில நேரத்தில் பெத்த அம்மாவுக்கே என்ன வந்துடும்? கேட்கல, சத்தமாக சொல்லுங்க. அட உண்மை. நான் வந்து எனக்கு அம்மாவுக்கெல்லாம் பொறாம வரும்ன்றதெல்லாம் எனக்கு நம்ப முடியாத ஒன்றா இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே அப்படி தான். ஒரு சிஸ்டர் வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லும்போது சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்கள் அம்மாவுக்கு இளம் வயசுலேயே அப்பா இறந்துட்டாங்க, அதனால எங்கள் அம்மா விதவை ஆயிட்டாங்க. ஆனால் எனக்கு இப்போ கணவனார் இருக்கிறாரு. நாங்கள் 2 பேரும் வெளியே போனாலே எங்கள் அம்மா திட்டுறாங்க, நீ எதுக்கு வெளியே போகிற, நீ எதுக்கு வெளியே போகிற, எங்கள் அம்மாவுக்கு ஜோம் பண்ண. நான் ஒரு நல்ல சாரியை கட்டி நானும் என் கணவனார் போனேன், எங்கள் அம்மா பொறாமப்படுறாங்க. எனக்கு பாரு இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் போச்சு. நீ பெத்த புள்ளி. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நம்ம மேல் பொறாமப்படுவாங்க. ஆனால் நம்முடைய வளர்ச்சியில் பொறாமையே படாத ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னாங்க, கர்த்தர் மட்டும்தான். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செஞ்சதில்லை, கர்த்தர் சொல், என்னை விட அவ்வளோ ஒரு ப்ராடு மைண்ட் உள்ளவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவரை மாதிரி ஒருத்தருமே இருக்க முடியாது. அதனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேணும். ஒரு ஊழியம் செய்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் வந்து நீங்கள் யாரை குறித்து ரொம்ப கற்றுக்கணும், யாரை குறித்து ரொம்ப தெரியணும் அப்படின்னு சொன்னால், மனுஷனை குறித்து எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் வந்து ஜெபிக்கணும். நிறைய பேர் கண்டிப்பாக அந்த ஜெபம் அவசியம். மனுஷனை குறித்த அறிவு உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சீக்கிரமாக ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜ்யபாரத்திலே அந்த ராஜ்யபாரத்தை வெற்றியாய் முடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மனுஷனை குறித்து அவனுக்கு நிறைய ஆண்டவர் கற்றுக் கொடுத்து வச்சுருந்தார். பாருங்க, சிமை தூசிக்கிறான், இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ அப்படின்னு கூப்பிட்றான். அவருக்கு ஏற்கனவே வருத்தம், தன்னுடைய சொந்த பிள்ளையினால் பாடுபட்டு தன்னுடைய சொந்த பிள்ளை வீட்டை விட்டு துரத்தி காலில் செருப்பு கூட எங்கே போகிறது உயிர் பிழைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அநாத மாதிரி ஒரு ராஜா வந்து நிற்கிறாரு. மிகப்பெரிய அவனுடைய பக்கத்தில் நிற்கிறது சாதாரணமான ஆள் இல்லை. அவன் ஏற்கனவே பட்டயமும் அவனுடைய கையும் ஒன்றா ஓட்டிகிட்டு இருக்கிற ஆள். அவன் ஆயிரக்கணக்கான பேரை கொன்று குவித்த ஒரு மிகப்பெரிய படைத்தளபதி. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இந்த செத்த நாய் உங்களை எவ்வளோ கேவலமாக பேசுது, விட்டுருங்க, நான் 2 குத்து கூட மாட்டேன், நான் என்ன பண்ணிடுறேன், ஒரே குத்திடுறேன் அப்படின்னு. அப்போது தாவீது என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், எப்பா சிமையை தூசிக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், நீ அமைதியாக இருப்பா, நீ விட்டுருப்பா. அப்போது அந்த டைமில் அந்த நிமிஷத்தில் தன்னை தூசிக்கிற ஒரு மனுஷனுக்கு விரோதமாக ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறாரு பாருங்க. அதுதான் கர்த்தருடைய ஞானம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் சின்னவங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஆல் நைட் ப்ரேயரில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமாக என்ன இருக்குன்னா, ஆண்டவரே மனுஷனை குறித்து எனக்கு என்ன கொடுங்கன்னா, எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, அவங்கள கையாளக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. இதை குடும்பத்தில் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சுற்றி இருக்கிறவங்களா இருக்கலாம், இப்படி நீங்கள் கையாளுவதற்கு நீங்கள் கற்றுக்கொண்டீர்களே, ஆனால் உண்மையிலேயே நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே மிக தலை சிறந்தவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். வேதத்தில் வந்து நீங்கள் யோசேப்பை வாசிக்க முடியும். யோசேப்பை வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துறாங்க. ராஜா முன்னாடி நிற்கிறார். அந்த ஜனங்களுக்கு வந்து பார்வோன் வந்து கடவுள். இப்போ நிற்கிறார். இப்போ நிற்கும்போது ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கணும். சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கறது அப்படின்றது வந்து யோசேப்புக்கு வந்து கைவந்த கலை. அப்படின்னா ஏற்கனவே ஒரு சிறைச்சாலையில் சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. ஏற்கனவே சொப்பனம் பார்க்குறவர் சொப்பனம் எல்லாமே அவருக்கு தெரியும். இப்போது ராஜா சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு சொப்பனம் பார்த்தேன், எனக்கு ஒரு அர்த்தம் தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு தெரியுமா, மங்களகரமான உத்தரவை யார் உங்களுக்கு சொல்லுவா? தேவனே ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவை. அந்த இடத்துல அவ்வளோ ஞானமாக அந்த மனுஷன் கோவத்தில் உட்காண்டிருக்கிறான். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணிப்போம் தெரியுமா, வாட சாமி வா, இதுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், என்ன பண்ணணும், என்ன சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கணுமா, எனக்கு ஒரு சேர் போடுங்க, உட்கார வேண்டியது இருக்குது. இல்லை நமக்கு அப்படின்னா நமக்கு நிறைய பேர் அந்த இடத்துல நமக்கு நிறைய பேரால் கையாளவே தெரியாது. ஒரு பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும், அவங்க ஒரு உன்னதமான இடத்துல இருக்காங்க, அந்த இடத்துல ஆண்டவரை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அப்படி நம்ம ஆனால் அந்த இடத்துல அவ்வளோ அழகாக ஒன்னொன்னா சொல்கிறான் பாருங்களேன். சொல்ல அந்த ராஜா சொல்கிறாரு, எப்பா உன்னை விட ஞானமானவன் இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது, அதனால நீ சொல்லுகிற அத்தனை காரியத்துக்கும் நீ தான் பொறுப்பாரு,
பார்வோன் அங்கே மட்டும்தான் ராஜாவாக இருப்பான், மொத்தமும் உன் கையில் அப்படின்னு தன்னுடைய அரசாட்சியே அவன் கையில் கொடுக்குறான் பாருங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மனிதர்களை கையாளக்கூடிய ஒரு ஞானம். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் பாருங்க. ஒரு விசை நான் வந்து கோயம்புத்தூரில் ஒரு 10 மணி, இரவு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீடி ஒன்று அவசரமாக தேவை எனக்கு. அன்னைக்கு அந்த சீடியினுடைய விலை 5 ரூபாய். ஒரு 10 ஆண்டுகளுக்கு, ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து வேக வேகமாக போகிறேன். அந்த கடை சாத்தி இருக்குமா, அந்த கடை வந்து ஒரு 15 ஷட்டர் போட்டு பூட்டணும். அந்த மாதிரி ஒரு கடை. ஒரு மாதத்திற்கு, ஒரு நாளுக்கு வந்து பல லட்சம் ரூபாய் அந்த கடையில் வந்து டேர்ன் ஓவர் பண்ணுறாரு அந்த ஓனர். நான் உள்ளே போகிறேன். போகிற அந்த நேரத்தில் கடைசி ஷட்டரை இழுத்து சாத்துறாரு. என்னை பார்த்தாரு. என்ன தம்பி அப்படின்னு கேட்டார். இல்லை சார், எனக்கு ஒரு சீடி ஒன்று வேணும், வாங்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் கடையை சாத்திட்டீங்க, பரவாயில்ல அப்படின் போது என்ன சீடி வேணுமான்னு கேட்டார். இல்லை கஷ்டம்னா நாளைக்கு கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. இல்லை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், அவ்வளோ பெரிய டேர்ன் ஓவர் பண்ணுற அந்த முதலாளி மொத்த கடையும் திறந்து லைட்டை போட்டு 5 ரூபாய் சீடி, அந்த சீடியை எடுத்து என் கையில் கொடுத்துட்டு அந்த பணத்தை தூக்கி கல்லாப்பெட்டியில் போட்டு அதுக்கப்புறம் திருப்பி மொத்தத்தையும் பூட்டிட்டு போனார். எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. எனக்கு அப்படியே சவுக்கில் அடித்தது மாதிரி இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் என் கூட பேச ஆரம்பிச்சிட்டார். உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் தான் செய்கிற அந்த வேலையில் எவ்வளவு கவனம். அந்த 5 ரூபாய் சீடியில் அவனுக்கு எவ்வளோ, 1 ரூபா கிடச்சிருமா, அந்த 1 ரூபாவுக்காக அந்த மனுஷன் எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறான். ஆனால் நீ அப்படி இருக்கிறியா? நீ ஆண்டவருடைய உன்னதமான ஊழியத்தை செய்கிற, நீ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். இல்லை ஆண்டவரை, இல்லை கண்டிப்பாக இந்த அற்பமான இந்த பணத்துக்கே ஒரு இப்படி செய்கிறாருன்னா அதை விட மேலே நான் செய்வேன்னு அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? பாப்பா மணி 10 ஆயிடுச்சு, காலையிலேருந்து நாயா பேயா அலைஞ்சு கை காலெல்லாம் வலிச்சுட்டு உட்காந்துருக்குது, இந்நேரத்துக்கு வந்து சீடி வேணுமாம்மா, நீ கொடுக்குற 1 ரூபாயில் தான் எங்கள் குடும்பமே நடக்குது, நீ வேணா அப்புறம் வாங்கிக்கோ. நம்ம மனசுக்குள்ளே, வெளியே சொல்லனா கூட நம்ம மனசுக்குள்ளே என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம நிறைய பேர் திட்டுவோம், அது வேணாம் அப்படின்னு நினைப்போம். இதுதான் அறிவு. ஆண்டவரே, திறப்பில் நிற்கிற நான், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்காக நிற்கிறேன் நான். எனக்கு முதல்ல ஒரு அறிவு வேணும். என்ன அறிவு வேணும் அப்படின்னா, மனுஷனுக்காக திறப்பில் நிற்கிறதற்கு மனுஷனை குறித்த ஒரு அறிவை எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கையை அப்படியே உயர்த்திய ஆண்டவரிடத்தில் எனக்கு கற்றுத்தாருங்க, எனக்கு சொல்லித்தாருங்க ஆண்டவரே. மனுஷனை எப்படி கையாளணும்னு நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, சொல்லித்தாங்கப்பா. எனக்கு தெரியல. நிறைய மனிதர்கள் சொல்லும்போது பாதிக்கப்படுறேன். நிறைய மனிதர்கள் என் மனசை அழகாக உடைச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, என்னை காயப்படுத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இனி எந்த மனுஷனும் என்னை காயப்படுத்தாத அளவுக்கு எனக்கு மனுஷனை குறித்த ஒரு அறிவை ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே, இனி நான் மனுஷனால வருத்தப்படக்கூடாது, இனி நான் மனுஷனால பாரப்படக்கூடாது. அந்த மனிதர்களை கையாளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அப்படின்னா பாதி வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுவீங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வீங்க, மகிழ்ச்சியாக வாழ்வீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். பாருங்கள், நிறைய பேர் இன்னைக்கு கடனுக்காக நான் வரும்போது ஐயா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஒரு உண்மையான ஜெபம். நிறைய பேர் கடன், கஷ்டமான அந்த கடன், சிலருக்கு சில சூழ்நிலையினால் வந்திருக்கும், சில வியாதிகளினால கூட கடன் வந்திருக்கும். ஆனால் நான் நம்புகிறேன், இல்லை இதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய ஞானம். மனுஷனை மட்டும் கரெக்டாக கையாள தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நிறைய பேர், பாதி பேர் கடன் இல்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக நம்ம வாழுவோம். ஆமேன். கவனிங்கள், நான் வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இடத்துல ஒரு ரவுடி சச்சா அடித்து உடச்சி காலி பண்ணுறதுக்காக பிரச்சனை பண்ணிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த ஓனர்கிட்ட போய் டார்ச்சர் பண்ணி அதை துரத்தலைன்னா ஒன்று அடிச்சிருவேன்ட்டாங்க. அவன் ஒரு பெரிய ரவுடி. அதே கோயம்புத்தூரில் ஒரு நாட்டு ரோட்டில் வச்சு ஒரு ஆளை வெட்டின ஆள், அப்படிப்பட்ட ஆள். அப்போ ஒரு பெரிய பிரச்சனை. சரி, இப்போ காலி பண்ணணும்னு ஆகிப்போச்சு. நிறைய நஷ்டம். காலி பண்ணிட்டேன். எப்போவுமே அவர் பார்த்திங்கன்னா ஒரு புல்லட்டில் வருவார் எல்லா இடத்துலையும். நான் வந்து ஒரு நாள் காலையில் 5 o'clock ஜெபம் முடிச்சுட்டு கிராஸ் ஆகிற
அவர் எப்பவும் புல்லட்டில் வரும், டிவிஎஸ் 50 வந்திருக்கிறாரு. எப்போ என்ன பார்த்தாலுமே வந்து என்னை இடிக்கிற மாதிரி வருவான், முறைச்சி பார்ப்பான், அந்த மாதிரி ஒரு ஆள். சரி, இவன் நம்மளை ரொம்ப நாள் இவர் முறைச்சிட்ருக்கிறாரு, ஏதாவது ஒன்று பண்ணணுமேனு மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக ரயில்வே கேட்டில் அந்த டிவிஎஸ் 50 நிற்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த டிவிஎஸ் 50 மேலே கையை வச்சேன். அப்படியே திரும்பி பார்த்தாரு. சார், உங்களுக்கு புல்லட்டு தான் சார் சூப்பராக இருக்குது, டிவிஎஸ் 50 நல்லாவே இல்லை சார். சொன்ன உடனே அவருக்கு என்னமோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏண்டா, உன்னை அடித்து துரத்துறவன் நான், உனக்கு இவ்வளோ பெரிய பகையாளி நான், நீ என்னடா இப்படி வந்து பேசுகிறன்னா அப்படியே சிரிச்சிட்டாரு. அப்படியா அப்படின்னு சிரிச்சிட்டாரு. அடுத்த அதே ஏரியாவில் ஒரு அரிசி கடை ஆரம்பித்தார். நான் ரோட்டில் போனவனை தடுத்து நிறுத்தி, ஃபாதர் வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போங்க ஃபாதர் அரிசி கடைக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மனுஷனால் ஒரு டைம் கூட தொந்தரவு வந்ததே இல்லை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், மனுஷனை குறித்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு அறிகிற அறிவு. ஸோ அவங்க டென்ஷனாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்த உடனே நிறைய பேருக்கு கண்டுபிடிக்கும். அவங்க என்ன சூழ்நிலை இருக்கிறாங்க பார்த்த உடனே அது தெரிஞ்சிடும். உடனே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால், இல்லை இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ரொம்ப பேசிட முடியாது. ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானம் கண்டிப்பாக வேண்டும். இந்த ஆல் நைட் ப்ரேயருக்கு அப்புறம் நான் எங்கே போனாலும் இனி மனுஷனால் பாதிக்கப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை விடமாட்டாருன்னு நான் நம்புகிறேன். யோசேப்பு அந்த பார்வோனுடைய போத்திபாருடைய வீட்டில் இருக்கும்போது அந்த போத்திபாருடைய மனைவி வந்து அவன் மேலே கண் போட்டு அடிக்கடி அவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவன் சமாளிச்சிட்டான், ஓகே. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இனி இந்த இடத்துல கண்டினியூ பண்ண முடியாதுன்ற ஒரு நோக்கத்துக்குள்ளே வந்துட்டான். ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சில இடத்துல வந்து நம்முடைய தைரியத்தினால, நம்முடைய ஜபத்தினால, நம்முடைய வசனத்தினால நிற்க முடியாது, ஓடத்தான் செய்யணும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா சவால் விடுவாங்க. பார்க்கலாம், அந்த இடத்துல நான் நிற்கிறேன், நான் ஜெயிச்சு காமிக்கிறேன், நான் எஸ்எம்எஸ் அனுப்புவேன், நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் ஃபோன் பண்ணி பேசுவேன், ஆனால் தப்பு பண்ண மாட்டேன். எனக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்குது, எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. என்ன நீ நம்பலையா? நான் அப்படி. இந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லாத காரியத்திற்காக போட்டு உழப்பிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் வேதத்தில் வந்து சிம்சோன் பண்ணின ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, தெளிலாளுடைய வீட்டை விட்டு ஓடாதது தான் தப்பு. அவங்க வந்து தன்னை கொல்ல பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, தன்னை மாட்டி விட பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் என்னன்னா, தன்னுடைய சுயபலத்தினால எந்திரிச்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு மனசில் நினைச்சதுனால தான் அவன் நினையாத நேரத்துக்குள்ளே டக்குன்னு அவன் விழுந்துட்டான். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சில நேரத்தில் அந்த இடத்துல சிலதை இழந்து தான் ஆகணும். இல்லை, நான் வச்சிருப்பேன், எனக்கு இழக்கவே முடியாது, இவங்களை நான் இழக்க மாட்டேன், பணத்தை நான் இழக்க மாட்டேன், ஃபோன் கால்ஸை நான் இழக்க மாட்டேன், எனக்கு பரிசுத்தமும் வேணும், நான் இழக்கவும் மாட்டேன்னா சில நேரத்தில் கண்டிப்பாக பரிசுத்தமாய் வாழ சொல்லுங்க முடியாது. சிலதை வந்து இழந்து தான் ஆகணும், சிலதை விட்டு கொடுத்து தான் ஆகணும், சிலது இல்லாமல் இருந்து தான் ஆகணும். நான் நம்புகிறேன், யோசேப்புக்கு வந்து இந்த இடத்துல நான் கண்டினியூ பண்ணலைன்னா என்னை கொன்னா கூட கொல்லுவாங்கன்னு அவனுக்கு அந்த பயம் இருக்குது. ஏன்னா அவனை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, அவன் அந்த இடத்துல ஒரு அனாதை, அந்த இடத்துல வந்து அவன் ஒரு வேலைக்காரன். இந்த அம்மா என் பேரில் பொய்யான பழியை போட்டு என்னை சிறைச்சாலைக்கு தள்ளலாம், எனக்கு சாவு கூட வரலாம், ஆனால் ஒன்னே ஒன்று துணிகரமாக எடுத்தான், பரவாயில்ல, பரிசுத்தத்துக்காக நான் எதை இழந்தா கூட எனக்கு அப்படி ஒரு தீர்மானம். இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் ஒவ்வொருத்தரும் பரிசுத்தத்திற்காக நீங்கள் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆனால் நம்ம நிறைய நேரங்கள் என்ன தெரியுமா, எல்லாரும் நமக்கு வேணும், எல்லாத்தையும் நமக்கு வேணும், நம்ம எதையும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதை அவங்க கோச்சிடுவாங்களோ, இவங்க கோச்சிடுவாங்களோ அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை. ஆனால் பரிசுத்தத்திற்காக நின்ற அந்த யோசேப்பை கர்த்தர் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் அவங்க தலையை நிமிர பண்ணினாரா இல்லையா? ஆமேன். ஆனால் யோசேப்பினிடத்தில் இருந்த ஒரு பெரிய குணம் என்ன தெரியுமா, தான் வளர்ந்ததுக்கு பிறகு, உயர்ந்ததற்கு பிறகு, தான் கூட தப்பு பண்ணுறதுன்னு நினச்சாங்க, என் மேலே பொய் சுட்ட சாட்டினாங்கன்னு அவங்கள எல்லாருக்கும் முன்னாடியும் கொண்டு வந்து அசிங்கப்படுத்தணும்னு அவன். அதுதான் ஒரு ஆண்டவருடைய நீதிமான், அதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. அப்போது இதெல்லாம் எங்கே உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், தேவன் மனிதனை அறிகிற ஞானத்தினால் அந்த மனுஷனை நிரப்பினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் கேட்க போகிறோம், ஆண்டவரே என்னை நம்புங்க, ஆண்டவரே. எப்படி நம்புங்கன்னா, மனுஷனை அறிகிற அறிவினால். இனி என்னை யாருமே காயப்படுத்தக்கூடாது,
இனி என்னை யாருமே தூசிக்க கூடாது, இனி மனுஷன் என்ன கஷ்டப்படுத்தினான்னு உங்க சமூகத்துல நான் வந்து நிக்க மாட்டேன்னு ஒரு பொருத்தனை எடுங்க. நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாய் கர்த்தர் அமைக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க. எஃப் மேஜர். நன்றி அப்பா, நன்றி நன்றி. எஃப் மேஜர். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன் உம்மை. எல்லாரும் சேர்ந்து நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன் உம்மை. இப்போ உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா சொல்லுவோம். உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து நம்புங்கப்பா, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. நம்புங்கப்பா, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 22 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிப தங்கச்சி, 18 வயசு +2 படித்து முடிக்கிறார். 16 வயசில் 10th படிக்கும்போது கூட படிக்கிற ஒரு பையனோட அவளுக்கு வந்து ஒரு சின்ன லவ் அஃபேரில் இருக்கிறா. 18 அவன் உடனே அந்த பையன் இல்லை நம்ம படித்து ஸ்கூல் முடித்த உடனே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட ஆசை வார்த்தையை காமிச்சிட்டாச்சு. 18 வயசில் என்னைக்கு 18 வயசு முடியும்னு காத்திருந்து 18 வயசு முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கிறா. அவ்வளோதான் 20 வயசு. 20 வயசில் கன்சீவ் ஆகிட்டா. 21வது வயசில் தன்னுடைய கையில் ஒரு குழந்தை. 22வது வயசில் டைவர்ஸ். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. 18 வயசில் கல்யாணம், 20 வயசில் குழந்தை, 21 வயசு முடிஞ்சிச்சு டைவர்ஸ். இனி இது ஒரு 85 வயசு வரைக்கும் அந்த பிள்ளை வாழ்வானால் 85 வயசுல இனி அடுத்து இருக்கிற வாழ்க்கை என்ன? இருக்கிற வாழ்க்கை ஏன் தெரியுமா? இவ்வளோ பெரிய சிக்கலுக்குள்ள அவங்க விழுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மனுஷனை குறிச்ச அறிவில்லை. சொன்ன உடனே ஒரு ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்தாச்சா உடனே ஒரு நம்பிடுறது.
அவ்வளோதான். இந்த மனுஷன் இப்படி செய்ய சொல்கிறேன்னு நினச்சான். மனுஷனுடைய வாக்குறுதியை நம்பி எல்லாம் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியுமா? மனுஷனுடைய வாக்குறுதியை நம்பி நம்ம கடன் வாங்கிட முடியுமா? மனுஷனுடைய வாக்குறுதியை நம்பி நம்ம வந்து எந்த காரியத்தில் ஈடுபட முடியும்? நஷ்டப்பட்டுருவீங்க, நீங்கள் நஷ்டப்பட்டுருவீங்க. இந்த ஜபத்தில் நிறைய பேர் இன்னைக்கு பாடுபடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேற எதுவுமே இல்லை. மனுஷனை எப்படி கையாளணுன்ற ஞானம் உங்களுக்கு இல்லாததுனால தான் இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. வேற எதுவுமே கிடையாது. அழகா வர்றாங்க பாருங்க. சிலர் வந்து உங்களுடைய குடும்பத்தை உடைச்சிட்டு உங்களை உடைச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோதான், நீங்க உடனே உடஞ்சாச்சு. இப்படி இருந்தா ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன அர்த்தம்? ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோம், கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கே சாப்பிட்டு முடித்த உடனே என்ன பண்ணணும்னா, மேடையில் வந்து கல்யாண மாப்பிள்ளையோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே போகிறதுக்கு தான் நம்ம வந்து கல்யாணத்துக்கே போகிறோம். நம்ம போயாச்சு, சாப்பிட்டு முடித்த உடனே ஒருத்தங்க வராங்க, ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. என்ன இன்னைக்கு உன் சாரியே நல்லாவே இல்லை, நீ ஒரு மாதிரி போட்டிருக்கிற, கேவலமாக இருக்குது, ஃபோட்டோவுக்கு ரொம்ப அசிங்கமாக தெரியும்னு சொன்னால் போதும். நம்ம நிறைய அம்மாங்க என்ன பண்ணுறது, பின்னாடி உட்காந்துருப்பாங்க. ஏம்மா நீ ஃபோட்டோ எடுக்க வரலன்னா, நான் வரல, ஏன்னு கேட்டால் சாரி நல்லா இல்லை. வந்தது கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சி தான் வந்தது. யாராவது ஒருத்தர் சாரி நல்லா இல்லை அப்படின்னு சொன்ன காரணத்தை, அந்த ஒரு காரணத்தை வச்சு அந்த கல்யாண வீட்டினுடைய மொத்த சந்தோஷமும் அவங்களுக்கு சொல்லுங்களேன். அதான் பிசாசு மாதிரி நிறைய பேர் விட்டுருவாங்க பாருங்க. வந்து சொன்ன உடனே அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு, இனி நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். இதுக்கு பேர் தான் மனுஷனை நம்மளை என்ன பண்ண தெரிலன்னா, நம்மளை புரிஞ்சுக்கவே தெரில. நம்மளால எப்படி அவங்க உங்களை வந்து அப்படி பண்ணலாம், எப்படி அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள நீங்க இருக்கலாம்? அகித்தோப்பேலை குறித்து வேதம் சொல்லுது, அகித்தோப்பேல் ஒரு பெரிய ஆலோசனைக்காரன். தாவீதுக்கு அவன் ஒரு ஆலோசனைக்காரன். தாவீது சொல்றாரு, அவன் வந்து ஒரு ஆலோசனை சொன்னா ஆண்டவரே நேரடியா சொல்ற மாதிரி இருக்குமாமா. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான மனுஷன். அவன் சொன்ன ஒரு ஆலோசனை கூட தப்புனதே கிடையாது. அவ்வளவு நல்ல ஆலோசனைக்காரன். ஆனா ஆண்டவர் தாவீது ஜெபித்த ஒரே ஜெபம், அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குவீராக அப்படின்னு அவன் ஜெபம் பண்ற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, இப்ப அவனுடைய ஆலோசனை மாறி ஊசாய் என்கிற அவன் ஒரு கோமாளி அப்படின்னா, தாவீதுக்கு முன்னாடி அழுதுட்டே போறான் பாருங்களேன். அதை பார்த்தோன்னா தாவீது என்ன சொல்றான், ஏடா நீ எனக்கு பின்னாடி வந்தா எனக்கு என்னவா இருப்பாய், பாரமா இருப்பாய், இந்த கோமாளியை அனுப்பி விடுங்கடா. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் யாரு, ஊசாய். இப்போ ஊசாய் வந்து அப்சலோமுக்கு பக்கத்தில் வந்து அவன் ஒரு ஆலோசனை கொடுக்குறான். கொடுத்த உடனே ராஜாவுக்கு எது பிடிச்சி போகுது, அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை விட்டுட்டு ஊசாயினுடைய ஆலோசனை பிடிச்சிருச்சு. இப்போ அகித்தோப்பேல் அவ்வளோ பெரிய ஆலோசனைக்காரன், இவன் பேச்சை கேட்டுட்டு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாரு பாருங்கன்ற அந்த மன அழுத்தம் தாங்க முடியாம வேதம் சொல்லுது, தன்னுடைய வீட்டுக்கு போய் காரியத்தை ஒழுங்கு பண்ணி நாண்டு கொண்டு செத்தான்னு பைபிள் சொல்லுது. ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். மனிதர்கள் நம்மை குழியிலே தள்ளுகிற அளவிற்கு ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, விட்டுறவே கூடாது. பி கேர்ஃபுல். திருச்சியில் ஒரு பாஸ்டரை சந்திக்கிறேன், ஒரு ஊழியக்காரரை சந்திக்கிறேன். கையில் 5 ATM கார்டு வச்சிருக்கிறாரு. 5 ATM கார்டை வச்சு என் கையை கொடுத்து, இந்த ATM கார்டு மேலே வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் பாஸ்டர் அப்படின்னு கேட்குறேன். என்ன சொல்கிறாரு தெரியுமா, எனக்கு ஃபாரின்லேருந்து பணம் வரும், கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக தடையாக இருக்குது, பேங்க் வரைக்கும் வந்துருச்சு, பேங்க்லேருந்து இன்னும் இங்கே வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி 7 வருஷமாக நம்பி தன்னுடைய சொத்து, தன்னுடைய மனைவியினுடைய சொத்து, தன்னுடைய பூர்வீக சொத்து, தன்னுடைய ஊழியத்துக்கு வர முடியாத சம்பாத்தியம் மொத்தத்தையுமே அழிச்சிட்டாரு. அவரோட பேசுகிற ஒரு டீம் வந்து ஃபோன் பண்ணி என்ன பேசுவாங்க தெரியுமா, சார் எங்கே இருக்கிறீங்க, அந்த பணத்தை இன்னும் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வந்துட்டோம், இந்த ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கோம் வாங்கன்னு உடனே அந்த ரூமில் போய் 2 லட்சம் ரூபா கொடுத்துட்டு வருவார். இப்படியே ஏமாந்து, நான் சொல்கிறேன் பாஸ்டர், இது வரைக்கும் நீங்கள் ஏமாந்துட்டீங்க, அது ஃபேக்கு, அதில் நீங்கள் பண்ணக்கூடாது, அது வந்து தேவனுக்கு ஒரு மனது. ரெண்டாவது வந்து அது வந்து உண்மையானவங்க இல்லைன்னு சொன்னால் அவரால் புரிஞ்சுக்கவே முடியல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஞானம் நமக்கு தேவையான்னு கேட்டா, ஆண்டவரே இன்னைக்கு இந்த தேசத்திற்காக திறப்பில் நிற்கிறதுக்கு முன்னாடி, தேசத்திற்காக திறப்பில் நிற்கிற ஒவ்வொருத்தருக்கும் முன்னாடி, ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி, ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணணும்னா கூட என்ன கிருபை தேவைன்னா, அவர்களை அறியக்கூடிய கிருபையை எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் மரண வீட்டில் போய் ஆண்டவர் அவனை அடிச்சிட்டாரு,
ஆண்டவரே இவன் நீங்கள் அடிச்சிட்டீங்க, இனி இருக்கிற குடும்பமாவது திருந்தட்டும்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? நான் சொல்கிறேன், அவங்க திரும்பி எப்படிங்க ஆண்டவரை தேடி வர முடியும்? கண்டிப்பாக வர முடியாது. எல்லாரும் இன்னைக்கு கேட்க போகிறோம், இந்த உலகத்தில் வெற்றியாய் வாழ்வதற்கு எனக்கு இன்னைக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. மனுஷனை அறிகிற அறிவினால என்ன, இனி யாருமே என்னை காயப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன். இனி நான் ஏமாந்துட்டு வந்து நிற்கிறேன் அப்படின்னு என்னை யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் நம்புகிறேன், இந்த முழு இரவு ஜெபத்திற்கு பிற்பாடு கர்த்தர் அதில் ஸ்பெஷல் ஞானத்தை கொடுத்து உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் சன்னதிக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் தந்து, உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தில் தந்து, இனி யாரிடத்திலையும் சிக்காதபடி, இனி யாரிடத்திலும் சிக்காதபடி கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றுவாராக. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நம்புங்க, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே, உம்மை சேர்ந்து நம்புங்கப்பா, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. இப்போ உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளை, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளை. நானும் பார்க்கணும், நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொல்லும்போது சொல்லுகிறான், சோதோம் ராஜா பார்த்து சொல்றான், நீ என்னை ஐஸ்வர்யாவை நாக்குனேன் என்று சொல்லாதபடி உங்க ஆட்கள் யூஸ் பண்ண ஒரு செருப்பினுடைய வாறு கூட எனக்கு வேண்டாம். இது என்ன அறிவுன்னு நினைக்கிறீங்க? இது என்ன அறிவுன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா நான் நம்புறேன், அவருடைய ஆழத்துக்குள்ள மனசுக்குள்ள இருக்குது, உன்னுடைய பொருளை இன்னைக்கு நான் பயன்படுத்த ஆரம்பிச்சா நீ என்னைக்குமே ஒன்று சொல்லுவ. என்ன சொல்லுவ தெரியுமா? இவன் யூஸ் பண்ற பொருள், இவன் நல்லா இருக்கிறது என்னால என்னால, அதனால நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துக்கிறேன், நான் சொத்து இல்லாமல் கூட இருந்துக்கிறேன், ஆனால் உங்ககிட்ட கை கட்டி உங்ககிட்ட கை நீட்டி ஒரு ரூபா கூட கண்டிப்பாக நான் என்ன பண்ண மாட்டேன். என்னுடைய ஊழியத்தில் பார்த்துட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 25 வருஷத்தில் யாரெல்லாம் மற்றவங்களுக்கு முன்னாடி இப்படி கை நீட்டுறத வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் இப்படி கை நீட்டுறாங்களோ அவங்க எத்தனை வருஷமானாலும் இன்னைக்கும் கை நீட்டி எடுக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் யார் ஒருத்தர் இன்னொருத்தரிடத்துல ஹெல்ப்பு, இன்னொருத்தரிடத்துல நான் போய் நிற்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எப்படியாவது முன்னேறி இருக்காங்க. கர்த்தர் முன்னேற்றி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன். நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் யாரிடத்துலையுமே நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ கையேந்து நிற்கிற வாழ்க்கையை கர்த்தர் வைக்க மாட்டார், கண்டிப்பாக வைக்க மாட்டார். உங்களுக்கு பசியாக இருக்குது, சாப்பிடலை, அதை நான் சொல்ல வரல. ஆனால் இன்னொருத்தர் எனக்கு உதவி செய்வாங்க, இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் தயவு செய்து அந்த மாதிரி போய் நிற்கவே நிற்காதீங்க. அது வேண்டவே வேண்டாம், நமக்கு தேவையே இல்லை. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடுவது இல்லை. யாக்கோபு ஆசீர்வாதத்திற்காக அவன் அலைஞ்ச அலையெல்லாம் கொஞ்சம் கிடையாது, மிகப்பெரிய. அப்படின்னா தன்னுடைய சகோதரனிடத்திலிருந்து புடுங்கணும்னு நினைச்சான், தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து புடுங்கியாச்சு, மாமனிடத்திலிருந்து புடுங்கியாச்சு. இத்தனை செஞ்சும் அவனுடைய ஆசீர்வாதத்தில் என்ன இல்லை, கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை, கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை. பட் இன்னொரு நம்முடைய ஞானத்தினாலையும் நம்முடைய பலத்தினாலையும் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் கண்டிப்பாக பிளஸிங் இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும்
யாரிடத்துல வந்து நிக்கணும் அப்படின்னு சொன்னா, நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு தாங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு வேலை தாங்க, நீங்க எனக்கு வருமானத்தை தாங்க, நீங்க ஞானத்தை தாங்க, நீங்க என்ன உயர்த்துங்க, நீங்க பாடுபடுங்க, உழைங்க எல்லாமே. ஆனா இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை நீங்க கேட்காம இருக்கவே கூடாது. ஸோ நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நீங்க ஜெபிக்கிற ஃபர்ஸ்ட் ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, இதை மறக்க கூடாது. திறப்பில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், நீங்க சாதாரணமா இல்லை, ஆண்டவர் உங்களை விசேஷமாய் அழைத்திருக்கிறார். இந்த ஆன்லைன் ப்ரேயருக்கெல்லாம் வர்றது அப்படின்னு சொல்றது சும்மாலாம் வந்துட முடியாது. ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள நீங்க இருக்கிறதுனால தான் நீங்க இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதனால தான் அந்த எழுப்புதல். தேசத்தை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தரை கத்தரை எழுப்புவார், ஒவ்வொரு பரிசுத்தவான்களை எழுப்புவார். எல்லாருக்குமே அந்த பேர்டன் வராது, எல்லாருக்குமே அந்த ஜெபம் வராது. நீங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து இப்போ பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட வாலிபர்கள் நீங்க நினைக்கிறது மாதிரி அலங்கத்தை கட்டின நெகேமியா மட்டும் கிடையாது, நிறைய வாலிபர்கள் போனாங்க. ஆனா அங்கிருந்து வர்ற ஆட்கள் தரிசனத்தை சொல்றாங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுறோம், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற அத்தனை பேர் அப்படியா ஐயோ பாவமா இருக்குன்னு தான் சொன்னாங்களே தவிர, ஆனா உள்ள இருக்கிற நெகேமியாவுக்கு மட்டும் என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, நாம் போய் அந்த அலங்கத்தை கட்டணும்ன்ற அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள இருக்குது. அப்ப நான் நம்புறேன், அங்க இருக்கிற அத்தனை வாலிபர்களை பார்த்துலும் அந்த வாலிபன் ஸ்பெஷல். ஆண்டவர் அன்னைக்கு அவன் தேவை, அதனால கர்த்தர் அந்த ஆவியை வச்சார். அப்போ இந்த உலகத்துல ஆன்லைன் பிரேயரை தப்பா பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஜெபத்தையே குறைவா பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம்னா, நான் நம்புறேன் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல நம்ம இருக்கிறதுனால தான், நம்ம அதுல இருக்கிறதுனால தான் ஆண்டவர் ஏதோ நம்மளை கொண்டு செய்ய போறார். அதனால தான் நம்மளால தூங்க முடியல, அதனால தான் நம்ம ஜெபம் பண்ண வரோம். அதுக்காக நம்ம அழுக வருது. சும்மா அழுக வந்துருமா? இன்னொருத்தருடைய பிரச்சனையை கேட்ட உடனே ஒருத்தருக்கு அழுக வந்துடணுமா? இன்னொருத்தருக்காக ஜெபம் பண்ண உடனே ஜெபம் பண்ண வருமா? இல்லை. ஒரு மனுஷன் உங்களுக்குள்ள ஒரு ஜெப குறிப்பை சொல்லும் போது அழுக வருது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அது உங்களுக்கு சுயமா வர்றதில்லை, ஆண்டவர் உங்களை ஜெபிக்க வைக்கிறதுனால தான் அந்த அழுக வருது, அதனால தான் உங்களுக்கு பாரம் வருது. நான் நம்புறேன், தேசத்திற்காக பெருமூச்சு விடுகிற ஜனங்களை கத்த தனியா வச்சிருக்கிறது போல இந்த பட்டணத்தில் உங்களை கத்த தனியாக வைத்திருக்கிறார். உங்க ஜெபத்தின் மூலமாய் பெரிய அற்புதம் நடக்கும். நீங்க விசேஷமானவர்கள், கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறவர்கள். ஆண்டவர் உங்களை எல்லாரை விட ஸ்பெஷலாய், நிச்சயமா ஆண்டவர் ஸ்பெஷலா பார்க்கிறார். கர்த்தருக்கு தேவை ஆண்டவரோட நிற்கிற ஒரு பிள்ளைகள் தேவை. அதற்கு நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாருன்றதுக்காக நம்ம எவ்வளோ பாக்கியம் பெற்ற ஜனம். இந்த பட்டணத்தில் எத்தனை பேர் இருந்த போதிலும் ஜெப ஆவியை கர்த்தர் எனக்குள்ள ஊற்றி இருக்கிறாரு. எவ்வளோ நல்லவர். ஆமேன் சொல்லுங்கள். ஸோ அப்படி திறப்பில் நிற்கிற பிள்ளைங்க, நம்பர் 1 ஃபஸ்ட்டு எதுக்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ஒன்று கொடுங்க, மனுஷனை குறித்த அறிவு எனக்கு இனி வேணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இனி மனுஷன் என்ன பாதிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக நான் என்ன பண்ண மாட்டேன், தொட்டா சினிங்கி மாதிரியே இருந்துடக்கூடாது. ஆமாம், தொட்ட உடனே யார் வேணாலும், சிலர் எடுப்பார் கைப்புள்ளன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த எடுப்பார் கைப்புள்ளன்னா இந்த பக்கம் 4 சொன்ன உடனே சரின்னு தலையாட்டுவாங்க, இந்த பக்கம்னா அதான் யார் வேணாலும் எப்படி வேணாலும் அவங்கள திருப்பிடலாம், திசை திருப்பலாம். இங்கே யாராவது சொல்லிட்டாங்கன்னா இந்த பக்கம் திரும்பிடுவாங்க, அந்த பக்கம் இல்லை. இந்த எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் வேணும், உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வேணும். உங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் உடைக்கவும் கூடாது, அவ்வளோ சீக்கிரத்தில் யாருமே ரெடியாகவும் கூடாது. ஆமேன். எப்படி உங்களை அப்படி உடைக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்க? முடியாது. அதை நீங்கள் என்னைக்கு கையாள தெரியுங்களோ அன்னைக்கு தான் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு வெற்றியாக, அப்போதான் ஆண்டவரும் உங்களிலே பிரியப்படுவார். ஆமேன் சொல்லுங்கள். இப்போ பாருங்களேன், இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தரை சிறைச்சாலையில் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வைங்களேன், என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? உங்களை பார்த்து கேட்குறேன். இப்போ ஒரு பொய்யான ஒரு வழக்கில் சிறைச்சாலையை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? ஐயோ, இங்கே இருக்கிற நிறைய பேர் செத்துருவோம். நம்ம நிறைய பேர் ஹார்ட் வெடிச்சு, ஐயோ ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன துரோகம் பண்ணேன், அவங்களுக்கு ஜபக்குறி அனுப்பு, இவங்களுக்கு ஜபக்குறி அனுப்பு, என்ன இந்த பாதாளத்துக்கு ஏன் கொண்டு வந்தீங்க ஆண்டவரே? நம்ம அது என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலைக்குள்ளே போகிறாரு.
என்ன பண்ணாரு நினைக்கிறீங்க? என்ன பண்ணார் தெரியும்? பாடி தூச்சது ஒரு இடம், இன்னொரு இடத்துல சொன்னது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று பிலிப்பியர்கள் நிருபத்தையே எங்க எழுதி முடிச்சிட்டாரு? சிறைச்சாலை எழுதி முடிச்சிட்டாரு. அப்போ நம்மளா இருந்தா என்ன, சிறைச்சாலேருந்து வெளியே வரும்போது நம்ம நிறைய பேர் முக்காடு போட்டு தான் வருவோம், இவன் என்ன சொல்ல போறானோ, இவன் என்ன சொல்ல போறானோன்னு. ஆனால் அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் கவலையே கிடையாது. அப்போது இதுதான் என்ன அப்படின்னா, எனக்கு எந்த சூழ்நிலையில் நான் இருந்தாலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆமென். நம்புறீங்களா இல்லையா? இந்த கணவன் மனைவி போகும்போது பைக் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா மனைவி மட்டும் கொஞ்சம் முன்னாடியே போயிடுவாங்க. ஏங்க நீங்கள் ரெடி பண்ணிட்டு வாங்க. ஏன்? எதுக்கு? நீங்கள் ஏன் பஞ்சர் பண்ணுற இடத்துல நீங்கள் ஏன் நிற்கல? எதுக்கு? நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? அவமானம், வெக்கம். பஞ்சரான இடத்துல நின்னா எல்லாரும் என்னை பார்த்து என்ன ஆயிருக்கு? அட வண்டின்னு ஒன்று இருந்தா, வீலில் ஒரு கம்பி குத்திருச்சுன்னா, ஆணி குந்திச்சுன்னா, இது டிஃபால்ட்டாக நடக்கிறது. யாருக்குமே நடக்காதா, நமக்கு நடந்துருச்சு. ஆமாம் பிரதர், பஞ்சர் ஆயிடுச்சு பிரதர்ன்னு சொல்றதுக்கு என்னென்ன? அதில் உடனே அப்படியா? இல்லை, சும்மா நிற்கிறோம் நாங்கள், சும்மா நிற்கிறோம் நாங்கள். ஏன் அந்த இடத்துல போய் எதுக்கு அந்த இடத்துல சொல்லணும்? ஏன் அப்படின்னா, நமக்கு எதிர்க்க பார்க்குறவங்கலாம் தப்பாக நினைப்பாங்களோ? தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆமாப்பா, போகிற வழியில் பஞ்சர் ஆயிடுச்சு, நின்றுட்டு இருக்கிறேன், என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ இதெல்லாத்தையுமே நமக்கு என்ன பண்ண தெரில அப்படின்னு சொன்னால் எடுக்கவே தெரில. இப்போ கல்யாணத்தில் உங்களுக்கு கல்யாணம் நடக்குது, சாம்பார் முடிஞ்சிருச்சு, என்ன பண்ணுறது சொல்லுங்களேன்? காணா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் இல்லாமல் போச்சே, அப்போ என் வீட்டில் சாம்பார் குறையில என்ன தப்பு இருக்குது? அப்படி நினைக்கிறத விட்டுட்டு, சாம்பார் குறைஞ்சிச்சா, ஐயோ இங்கே எப்படி தலையை காமிப்பேன், இவங்கள்ட்ட எப்படி சொந்தக்காரனுக்கு எப்படி இது கொடுப்பேன். அப்போது நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு உலக கவலை ரொம்ப அதிகம். அதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீயும் அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு. இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்க கவலைப்படுறதுல எதையாவது பிரயோஜனமா ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் பார்க்கலாம். இன்னைக்கு நீ கவலைப்படுறதுக்கு நியாயமான கவலை ஏதாவது இருந்தா பரவாயில்ல. எனக்கு ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்குது, ஒரு கவலைப்படுறோம், அதுவும் வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாது. எதுக்கு கவலைப்படுகிறதுனால ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, வெள்ளையாக இருக்கிற முடிய கற்பாக்க முடியாது, கற்பாக இருக்கிற முடிய வெள்ளையாக்க முடியாது, தோலையும் மாற்ற முடியாது. அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? ஒன்றும் இல்லை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சத்தமாக சொல்லுங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, நம்பர் 1 ஃபஸ்ட்டு இனி என்ன, இந்த ஆல் நைட் ப்ரேயருக்கு பிறகு நீங்கள் உங்கள் கூட இருக்கிற அத்தனை பேரையும் பார்க்குறதுல உங்களுக்கு என்ன இருக்கணும்? நீங்கள் வித்தியாசமாக தான் பார்க்கணும். என்ன நேற்றைக்கு வரைக்கும் ஆள் ஒரு மாதிரி போயிட்டாரு, இன்னைக்கு என்னடானா நின்றுட்டு இருக்கான், அப்படியே முகத்தை பார்த்து பேசுகிறான். அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற பணத்தை விட, சொத்தை விட எனக்குள்ள ஒரு பெரியவர் இருக்கிறார். அதை யாருமே அறிஞ்சுக்கிட்டலானாலும் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஜெபம். மறக்காம ஜெபம் பண்ணுங்க. இது ஒரே நாளில் ஜெபிச்சு விட்டுறக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஞானம் வருகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்களேன், ஜெபிக்கணும். அப்போ நீங்கள் போகும்போது உங்களை துக்கப்படுத்துவார், இனி யாருமே இல்லை. எனக்கு ரொம்ப அப்படியே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள்லாம் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படின்னு தெரியுமா? ஜெபக்குறிப்பே பாதி குறைஞ்சிடும். உங்களுக்கு ஜெபக்குறிப்பே நிறைய இருக்காது. அப்போ தேசத்துக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, நிறைய ஜெபம் பண்ணலாம். நிறைய எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் ஒன்னே ஒன்று கற்றுக் கொடுங்க ஆண்டவரே.
நான் மனுஷனை குறித்து என்ன பண்ணணும்னா 100% ஆமேன்னு சொல்லுங்க. இந்த பாட்டு இந்த ரொம்ப ரொம்ப அழகான பாடல். நான் வந்து ஆயிரக்கணக்கான டைம் இந்த பாட்டு, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன் நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன் உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா சொல்லுவோம். உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. முடிஞ்சவங்க கையை உயர்த்தி சொல்லிக்கொண்டே நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க நம்புங்க நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. எனக்கு ஒரு குறையும் நீங்க வைக்கல ஆண்டவரே. என்ன நல்லா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, என்ன நல்லா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. சொல்லுங்க கையை உயர்த்தி, என்ன நல்லா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நான் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் பயப்படணும்? கண்டிப்பா எனக்கு குறித்திருக்கிறதை நீ நிறைவேற்றுவீர். என்ன ஒரு நாளும் வெட்கப்படுத்த விட மாட்டீர். நான் இழந்து போன எல்லாவற்றையும் கண்டிப்பாய் எனக்கு நீர் தருவீர் என்று நான் நம்புறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. சொல்ல 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 அந்த மகிமை. நம்புங்கப்பா இயேசுவே, 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 இயேசுவே. நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. ஆராதிப்பேன். அல்லேலூயா. ஆபிரகாம் வேதம் சொல்லுகிறது போய் நின்று, ஆண்டவரே துன்மார்க்கரோட சேர்ந்த நீதிமான்களையும் நீர் அழிப்பது உமக்கு தூரமாக இருப்பதா? சர்வலோகத்தின் நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ அப்படின்னு கெஞ்சுறான். இந்த ஒரு பட்டணத்தினுடைய பாதுகாப்பே என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பட்டணத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. சோதோம் குமார பட்டணத்திற்காக ஜெபிக்கிற ஆளே இல்லை, அதுக்காக திறப்பில் நிற்கிறதுக்கு ஆளே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உண்மையிலேப்பா 10 பேரை காமிப்பா, அந்த 10 பேருக்காக அந்த பட்டணத்தை நான் என்ன பண்ண மாட்டேன்னா, உண்மையிலேயே நீங்கள் நிறைய பேர் ஒருவேளை உங்களுடைய வீடுகளில் நீங்கள் ஜெபிக்கிறது அற்பமாய் தெரியலாம். உங்களை நிறைய பேர் தட்டி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம். உங்களை ஜெபத்தை நிறைய பேர் கிண்டல் பண்ணுறவங்களா இருக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணால் நீ எல்லாம் ஜெபம் பண்ணி என்னத்தை அப்படியெல்லாம் கூட சொல்லலாம். ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு தெரியாது. அவங்க அப்படி சொல்கிறாங்கன்றதுக்காக உங்கள் ஜெபத்தை நிறுத்தாதீங்க. உங்கள் ஜெபத்தினால்தான் தான் உங்கள் குடும்பம் வாழுது. உங்கள் குடும்பம், உங்கள் கணவனார் உங்கள் ஜெபத்தினால்தான் தான் வாழ்கிறாங்க. உங்கள் பிள்ளைங்க உங்கள் ஜெபத்தினால தான் வாழ்கிறாங்க. உங்கள் ஜெபத்தினால தான் பெரிய பாதுகாப்பே உங்கள் குடும்பத்துக்கு உண்டா இருக்குது. நீங்கள் ஜெபத்தை நிறுத்திட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பே இல்லை. அதனால் யார் என்ன சொன்னாலும் அவர்களுக்காக உங்களுடைய ஜெபத்தை எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா நிறுத்திடவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் அவ்வளவு அதிகமாய் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நம்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் இது ஸ்பெஷல் அனாயிண்டிங், இது கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு புதிய கிருபை. இந்த கிருபையை நான் வளர்த்தணுமே தவிர ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இதை குறைக்கவே கூடாது. என்னுடைய ஜெபம்
மனிதர்கள் கேட்பதற்காக அல்ல. என் ஜெபம் யார் கேட்கறதுக்குன்னா, என்னை கர்த்தர் பார்த்தா போதும், என்னை கர்த்தர் கை தட்டினா போதும், என் கர்த்தரை அங்கீகரித்தா போதும், என் கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தா போதும். நான் நம்புகிறேன், உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். நிச்சயமாக நீங்கள் இன்னைக்கு விதைக்கிற ஒவ்வொரு விதைக்கும், நீங்கள் போடுகிற ஒவ்வொரு முழங்காலுக்கும் ஜெபத்திற்கும் ஒரு நாள் நிச்சயமாய் பதில் இல்லாமல் போகவே போகாது. அதற்கு கண்டிப்பாக கர்த்தர் பதில் தர வல்லவராக இருக்கிறார். நம்பர் 2, ரெண்டாவதாக ஒரு ஜெப குறிப்பு. என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறது தவறு அல்ல. எதுக்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கணும். நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதியும். வேதம் சொல்லுது, மோசே 120 வயது, அவனுடைய கண்கள் இருளுடைய அல்ல, அவனுடைய பலன் குன்றி போகல. காலேப் 84 வயசு, அவர் சொல்றார் 40 வயதுல இருந்த அதே பலன் எனக்கு இன்னைக்கும் இருக்குது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருடைய தலை மேலையும், நம்முடைய பிள்ளைகள் தலை மேலையும் யாருடைய பிளஸ்ஸிங் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் உங்களை கொடுக்கணும். அவருடைய மன நிறைவோட, அவருடைய ஃபுல்ஃபீலோட உங்களுக்கு கொடுக்கணும். அது நீங்க வாங்கணும். இதுவரைக்கும் உங்களுடைய உழைப்பினால் வந்தது, இதுவரைக்கும் உங்களுடைய பலத்தினால் வந்தது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க எல்லாருமே கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஜெப குறிப்பு, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது கூட, ஆண்டவரே என் பிள்ளைய நீங்க பிளஸ் பண்ணுங்க, நீங்க பிளஸ் பண்ணுங்க. பரிசுத்தவான்கள் எல்லாம் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, ஆண்டவரே முன்னோர்களுடைய தேவனுடைய பேரை சொல்லி அவருடைய ஆசீர்வாதம் எங்க பிள்ளைகளுடைய தலையின் மேல இருக்கட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. அப்போ நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம மேலையும் நம்முடைய சன்னதி மேலையும் யாருடைய ஆசீர்வாதம் இருக்கணும்னா, இங்க இருக்கிற வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க அத்தனை பேரும் என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதியும். அவருடைய ஆசீர்வாதம் ரொம்ப வித்தியாசமானது. அது யாராலையும் தடுக்க முடியாது, அது யாராலையும் பிடுங்கி எடுக்க முடியாது. அவருடைய ஆசீர்வாதம் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, அது நீங்க வியர்க்கிற அளவுக்கு இருக்கும், அது உங்களுடைய கற்பனைக்கு மிஞ்சி இருக்கும், அதுக்கு கண்ட்ரோல் எல்லாம் கிடையாது, அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் என்ன பிளஸ் பண்ணினார்ன்ற அதை கண்டுபிடிக்கிறது இல்லைன்னா, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க இருக்கிறது இந்த உலகத்தில் வாழ்நாள் முழுக்க உங்களை எப்படி வைக்கும்னா, கர்த்தரோட உள்ள அந்த ஐக்கியத்தில் உங்களை நிலைவரமாக இருக்க வைக்கும். அதனால் நம்பர் 2, ரெண்டாவது, நீங்கள் வீட்டில் போய் இல்லைன்னா இப்போ நம்ம என்ன ஜெபிக்க போகிறோம்னா, ஆண்டவரே நீர் என்னையும் என் பிள்ளைகளையும் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்ன, என்னை பிளஸ் பண்ணுங்க. ஜெபம் பண்ணலாமா? கையை உயர்த்தி, ஆண்டவரே முதல்ல மனுஷனை குறித்த ஒரு ஞானத்தை எனக்கு தாங்க. ரெண்டாவது, உங்கள் கையை என் மேலே வைங்க, உங்கள் வஸ்திர தொங்கலை என் மேலே விரிச்சிருங்க. ஆண்டவரே உங்களுடைய வஸ்திரம் என்னை தொற்றுட்டும். ஆண்டவரே நீர் என்னை பேர் சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க. ஆண்டவரே மகனேன்னு உங்கள் லிஸ்ட்டில் என்ன வச்சிருங்க. ஆண்டவரே இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும், இதோ நான் நடந்து போகும்போது, என் பிள்ளைங்க நடந்து போகும்போது, இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை போகுது பாரு, இது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, இவனை ஆசீர்வதிச்சது கர்த்தர் அப்படின்னு இந்த உலகம் சொல்லுகிற அளவிற்கு சொல்லுங்க. அப்பா ஆண்டவரே நீங்க அந்த கிருபையை தரணும், நீங்க அந்த கிருபையை தரணும், நீங்க என்ன பிளஸ் பண்ணணும், நீங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேருங்க. ஆண்டவரே சேருங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கண்களை திறந்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, சவுல் அவனுடைய தேசத்துக்குள்ள எந்த பராக்கிரமசாலியை பார்த்தாலும் அந்த பராக்கிரமசாலியை உடனே என்ன பண்ணுவானாமா, தன் பக்கமாய் சேர்த்து கொள்வானாம். யாரை பார்த்தாலுமே கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்கான ஒரு ஆள் இருக்குன்னா உடனே தன்னுடைய படையோட சேர்த்துக்குவான். இந்த வேலையை யார் பண்றாங்கன்னா, அப்சலோம் தன்னுடைய தகப்பனிடத்தில் வர்ற ஆட்களை எல்லாம் வழியில நிப்பாட்டி அவங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுத்து அவனை தன் பக்கமாய் சேர்த்து கொண்டான். ஆனா தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீது யாரையுமே தேடி போல, எந்த பராக்கிரமசாலியும் தேடி போகல. ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா, அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் வந்து சேர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. ஒன்று நினைச்சுக்கங்க, நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிடக்கூடாது,
சொல்லுங்களேன். தேடி 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 அலைஞ்சிடக்கூடாது. நிறைய பேர் மாம்சமாகவே இருப்பாங்க. எப்போ பாருங்க, அவங்க யோசிச்சாலே எப்படிதான் யோசிப்பாங்க, மாம்சம். ஆனால் நீங்கள் எப்போ யோசிச்சாலுமே ஸ்பிரிச்சுவலாக யோசிங்க, ஸ்பிரிச்சுவலாக யோசிங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, எதையுமே ஸ்பிரிச்சுவலாக யோசிங்க. நல்லா சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க, எதையுமே ஸ்பிரிச்சுவலாக யோசிங்க. நீங்கள் ஆவிக்குரிய விதம், ஆவிக்குரியவன் அனைத்தையும் ஆவிக்குரிய விதமாய் ஆராய்ந்து பார்க்கிறான். நீங்க உடனே ஸ்பிரிச்சுவலா தான் யோசிக்கணும். இந்த சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நிறைய இருக்குது. தாவீது பாருங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், தாவீது வந்து எப்பவுமே கிட்டாரோட தான் இருப்பான், சவுல் எப்பவும் பட்டயத்தோட தான் இருப்பான். இவங்களை பாருங்க, இவன் எங்க போனாலும் வீணையை விழியுங்கள், சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலமே. எவ்வளவு அழகான ஒரு வசனம் பாருங்களேன். எங்க உட்கார்ந்துருக்காரு, ராஜாவை உட்காரும்போது தான் எனக்கு அதில் தோணும். ஏன்னா நாங்கள் வந்து கிராமத்தில் வந்து ட்ரம்ஸ் வாசிக்கிறதுனால எனக்கு தோணும் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து உற்சாகமாக நம்மளை மாதிரி இருக்காது. எல்லா மோஸ்ட்லி இந்த தோலில் கையில் பண்ணுற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே நம்ம தூங்குற மாதிரியே அதுவும் என்ன பண்ணும், தூங்கிடும். நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே பழைய ஆட்கள் பாருங்கள், இந்த ட்ரம்மை கொண்டு போய் எங்கே வைப்பாங்க தெரியுமா, அடுப்புக்கு முன்னாடி கொண்டு வச்சு சூடு ஏற்றுவாங்க பாருங்க. அதுக்கப்புறம் தான் அதில் என்ன வரும். அப்போது நான் என்ன நம்புகிறேன்னா, இந்த தாவீது சொல்லிட்டு போகிறான் படுக்க போகும்போது, ஏய் நாளை காலைல என்ன பண்ணிடாத, தூங்கிடாத, நான் வருவேன், நீ கரெக்டாக டியூனோட இரு, நான் உன்னை என்ன பண்ணணும், வாசிக்கிறேன். அப்போ அதிகாலையிலே அப்போ கிட்டார் எங்கே போனால் அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள அப்படி. ஆனால் இந்த சவுல் வந்து பாருங்க, ஒரு ரூமுக்குள்ளே பட்டயம், சாப்பிட்ற இடத்துல பட்டயம், மலை ஜலம் கழிக்க போகிற இடத்துல பட்டயம், ஜனங்களோட போகிற இடத்துல பட்டயம், கடைசியில் ஒரு பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்து செத்து போனான்னு பைபிள் சொல்லுது. அதான் வேதம் சொல்லுது, பட்டயத்தை எடுக்கிற யாவரும். அப்போது உங்களுடைய கான்செப்ட் தான் முக்கியம், கான்செப்ட் தான் முக்கியம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்பவுமே என்ன யோசிக்காதீங்கன்னா, மாம்ச பிரகாரமாகவே யோசிக்காதீங்க. அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி பண்ண முடியும், இப்படி அதெல்லாம் யோசிக்க கூடாது. யாராவது ஒருத்தர் சண்டை போட்டாங்கன்னா உடனே இவன் என்ன பகை வச்சு தான் சண்டை போகிறான் அப்படி உடனே நம்ம என்ன யோசிக்கணும்னா, ஆண்டவரே இது என்ன எதனால வந்திருக்குது, எதனால வந்திருக்குது, இதுக்கு காரணம் என்ன, நீங்கள் ஏன் இதை அனுமதிச்சிங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆவிக்குரிய விதமாய் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உண்மையிலே உங்களுடைய வாழ்நாள் கண்டிப்பாக செழித்திருக்கும் என்று நம்புகிறேன். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபம், என்னுடைய சிந்தையை ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணலாம். எப்படி நிரப்புங்க, சத்தமாக ஆண்டவரே என்னை ஆவியினால் நிரப்புங்க, என்னை ஆவியினால் நிரப்புங்க, என்னை ஆவியினால் நிரப்புங்க. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒருக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்து கொண்டிருங்கள், அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஆண்டவரை எல்லாத்துலேயுமே நான் லாபம் பார்க்கக்கூடாது, எல்லாத்துலேயுமே நான் வந்து ஃபுல்லாக வந்து இது அது பணம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. எனக்கு ஒன்று கொடுங்க ஆண்டவரை, நான் எல்லாத்தையுமே ஆவிக்குரிய விதமாய் பார்ப்பதற்கு கர்த்தர் எனக்கு பலனை கர்த்தர் தருவீராக. ஸோ 2 கைகளை அப்படியே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் இந்த கிருபை என்னுடைய சிந்தையை ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே, ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே, ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே, ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே, என்ன ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவே என்னை ஆவியினால நிரப்பும் ஆண்டவரே, இயேசுவே என்னை ஆவியினால நிரப்பும். என்னுடைய சிந்தை ஆவிக்குரிய சிந்தையா இருக்கட்டும், என்னுடைய கண்கள் ஆவிக்குரிய கண்களா இருக்கட்டும். சொல்லுங்க அப்பா, என்னுடைய வாயில பேசுகிற பேச்சு அது ஆவிக்குரிய பேச்சதாப்பா நான் பேசணும், ஆவிக்குரிய பேச்சு. மாமிச சிந்தை, மாமிச எண்ணம் இப்ப என்னை விட்டு வேற இருக்கப்படட்டும், என்னை விட்டு வேற இருக்கப்படட்டும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. மகன் அப்பாவுடைய கையை பிடிச்சிட்டான், ஆபிரகாமனுடைய பையன். வழக்கம் போல நிறைய நாட்கள் அப்பாவும் மகனும் பலி செலுத்தி இருக்காங்க. இப்போ பலி செலுத்தும் போது அப்பாட்ட அந்த பிள்ளை கேட்குது, அப்பா விறகு கட்டை இருக்குது, தீவட்டியும் இருக்குது, ஆனால் நீங்கள் எப்பவுமே என்னை கூட்டிகிட்டு போகும்போது விறகு கட்டை எடுத்துகிட்டு போவீங்க, தீவட்டி எடுத்துகிட்டு போவீங்க, கூட போகும்போது எதை கொண்டு போவீங்க, ஒரு ஆட்டுக்குட்டியும் கொண்டு போவீங்க. ஆனால் இப்போ ஆட்டுக்குட்டி மறந்துட்டீங்களா?
மறந்துட்டீங்களா? நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனால் ஆபிரகாம் என்ன பேசுவார் தெரியுமா? யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வாருப்பா, கர்த்தர் பார்த்து கொள்வாருப்பா. ஒரு துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது, அது கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஒரு வார்த்தை, ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா உங்க வாயிலிருந்து உடனே என்ன சிஸ்டர் வார்த்தை வருது? என்ன வார்த்தை வருது? ஐயோ போச்சு அப்படின்னா வருது, அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னா வருது. நான் அப்பவே நினைச்சேன் அப்படின்னா வருது. நீ ஏன்பா பயப்படுற? நீ ஏன்பா பயப்படுற? கர்த்தர் இருக்கிறாருப்பா, ஆண்டவர் நடத்துவாருப்பா. இதுவரையில் நடத்தினார்ல, இனியா நடத்த மாட்டாரா? அந்த ஸ்பாட்ல வந்து உங்களுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும்னா மாம்சத்துக்கு பிரகாரமான வார்த்தை வரவே சொல்லுங்க. இதுதான் ஆவிக்குள்ள இருக்கிற உங்களுடைய அனுபவம். நீங்க இப்ப பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பேசின எத்தனை வார்த்தை ஆவிக்குரிய வார்த்தை, எத்தனை வார்த்தை மனுஷிக வார்த்தை சொல்லுங்களேன். எந்த பாரம் இருக்கட்டும், எத்தனை பேருடைய வாயில கர்த்தர் இதுவரை நடத்தினாரு, என்ன நடத்துவார். ஆண்டவரே நீங்க எனக்கு செய்வீங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு கைவிட மாட்டீங்க. எத்தனை பேர் பேசி இருக்கிறீங்க. ஆனா நம்ம நிறைய பேர் பிசாசு நம்மளை வெட்கப்படுத்துற மாதிரி, ஆமா போச்சு இனி திரும்பி எடுக்க முடியாது போல தெரியுது, நான் முடிஞ்சேன் அப்படின்னு தான் நம்ம வாயில வருது. இல்லை, ஆண்டவரே எனக்கு இந்த ஆல் நைட் ஜெபத்துக்கு பிற்பாடு என்னுடைய கண்ணு பார்க்கும்போது கூட எப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன பாருங்க. யோபுனுடைய மனைவி சொல்றாரு, இன்னும் நீர் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் தேவனை தூஷித்து. இது என்ன வார்த்தை? இது என்ன வார்த்தை? ஆனா அங்க இருந்து அவர்கிட்ட வருது, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. இவை எல்லாவற்றிலும் யோபு தன் வாயினால என்ன செய்யலையாமா? ஆண்டவர் அவ பார்த்துட்டே இருப்பாரு, என் பிள்ளை எப்படி பேசுறான், என் பிள்ளை எப்படி பார்க்கறான், என் பிள்ளை எப்படி சிந்திக்கிறான்றத ஆண்டவர் ரொம்ப பார்ப்பாரு, ரொம்ப பார்ப்பாரு. நீங்க அப்படி பேசல, நீங்க அப்படி பார்க்கல அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு அது பிரியமே இருக்காது. அதனால ஆண்டவரே என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். எதுல நிரப்பும் அப்படின்னு சொன்ன, என்னை ஆவியினால் என்னை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அதான் தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை என்னுடைய கண்கள் காண்பதற்கு என்னுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. நான் பார்க்கணும், அந்த தரிசனத்தை பார்க்கணும். அந்த தரிசனத்தை பார்த்துட்டீங்கன்னா நீங்க வெற்றியாய் ஓடுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆமென். கோலியாத்தை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடிட்டு இருக்கும்போது அங்க தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தும் வருகிறான், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தில் நான் வர்றேன். நான் இன்னைக்கு உன்னை கொன்னு உன்னுடைய தலையை உன்னிடத்துல இருந்து வாங்கி உன்னுடைய சரீரத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு உணவா கொடுக்குறேன்னு பேசுறான். பாருங்களேன், எவ்வளோ ஒரு வாயில புறப்படுகிற வார்த்தை. ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய வார்த்தை. ஆண்டவரை என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னை நிரப்பும். எப்படின்னா இனி மாம்ச பிரகாரமா எனக்கு யோசனையே இருக்கக்கூடாது, யோசனையே இருக்கக்கூடாது, யோசனையே இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருடைய தலை மேல கையை வச்சு நீங்க எஸ், நான் உங்களுக்காக இங்கே ஜெபம் பண்றேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்பா 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 அப்பா, என் பிள்ளை குழம்பி போயிருக்குப்பா, என் பிள்ளை குழம்பி போயிருக்குப்பா. ஆவிக்குரிய பிரகாரமா யோசிக்கவே முடியல ஆண்டவரே, ஆவிக்குரிய பிரகாரமா யோசிக்கவே முடியல ஆண்டவரே. எப்ப யோசிச்சாலும் அது மாம்ச பிரகாரமா தான் யோசிக்க தோணுது. முடிஞ்சிருவனோ, விழுந்துருவனோ, போயிருமோ ஆண்டவரே இப்படி தோணிட்டே இருக்குது. ஆனா இப்போ இந்த ஆல் நைட் பிரேயர்ல உம்முடைய ஆவி ஊற்றப்பட்டு திறப்புல நிக்க போகிற அந்த பிள்ளைக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இனி ஆவிக்குரிய எல்லாவற்றையும் ஆவிக்குரிய விதமாய் பார்க்கவும், பேசவும், சிந்திக்கவும் இப்பொழுது உம்முடைய மகிமை எங்களுடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. ஸ்தோத்திரம். நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே. சொல்லுவோம், நம்புங்கப்பா, நம்புங்கப்பா, என்ன
கையை உயர்த்தி உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா சொல்லுங்க. உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்முங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப எடுப்பித்து கட்டி அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி முன்னாடி இருந்ததை விட கர்த்தர் வெற்றியா நடத்துவேன்னு வாக்கு கொடுக்கிறார். எஸ், ஹல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி திறப்புகளை அடைக்கிற கர்த்தர், திறப்புகளை அடைக்கிற கர்த்தர், திறப்புகளை அடைக்கிற கர்த்தர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எதை செஞ்சாலும் கண்டிப்பா ஒரு நன்மை இருக்குமா இருக்காதா? மொர்தெகாய் பாருங்க, ஆவிக்குரியவன் அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னா, ராஜாவினுடைய உயிரை காப்பாற்றினதற்கு எந்த அங்கீகாரமும் அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்படவே இல்லை. உண்மையா இருந்தா நம்மளாவது சண்டை போட்டு வாங்கியிருப்போம், கண்டிப்பா போய் நின்றுப்போம். நம்ம யாரையாவது ஒருத்தர் சொல்லி அனுப்பியிருப்போம், ராஜாவுடைய உயிரையே காப்பாத்தி இருக்கிறேன், எனக்கு ஒரு அங்கீகாரமும் தரல, ஒரு அங்கீகாரமும் தரல. ஆனா அந்த மனுஷன் அப்படி யோசிக்கல. என்ன யோசிச்சான் அப்படின்னா, சரி நமக்கு தராட்டியும் ஆண்டவர் கண்டிப்பா ஒரு நன்மையை வச்சிருப்பாரு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சத்தமா சொல்லுங்க, சகலமும் சகலமும். உங்க வீட்டில் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நன்மைக்கு தான், இப்ப நடந்து கொண்டிருக்கிறதும் நன்மைக்கு தான், இனி நடக்க போகிறதும் நன்மைக்கு தான். கண்டிப்பா அது தீமைக்காக இல்லை, கர்த்தரதை நன்மையாய் முடிய பண்ணுவார். ஆனா ஆண்டவர் பாருங்க, ரைட் டைம், கரெக்டான டைம். இந்த மொர்தெகாய்க்கு இப்போ ஒரு தூக்கு மரம் நட்டுப்பட்டிருக்கு, தூக்கு மேடை. இங்கே வந்து இன்னும் பரிசு கொடுக்கப்படலை. அந்த கரெக்டான டைமுக்கு ஆண்டவர் வந்து மொர்தெகாயினுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். இதுக்கு முன்னாடி ஒருவேளை அதற்கான பரிசு கொடுத்திருந்தா இந்த சூழ்நிலை அவனுக்கு எஃபெக்டிவாகவே இருந்திருக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் சில காரியங்களை ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறார், கர்த்தர் தள்ளி போடுறார் அப்படின்னு சொன்னா, நீங்க உடனே உங்க மனசிக பிரகாரமா முயற்சி எடுத்து அங்கேயும் இங்கேயும் யோசிக்காதீங்க. நீங்க விட்டுருங்க, கர்த்தர் பாதத்துல விட்டுருங்க. ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பல மடங்கு, நீங்க சொல்லுவீங்க இதான் எனக்கு சரியான நேரம் என்று, கர்த்தர் கண்டிப்பாக அந்த நேரத்தை உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, என்ன 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 நீங்க ஆசீர்வதிக்க எதுக்குன்னா, நான் வந்து எல்லாத்தையுமே இனி எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன், ஸ்பிரிச்சுவலாக பார்க்கணும், ஸ்பிரிச்சுவலாக பார்க்கணும். உங்கள் பிள்ளைகளுடைய வீட்டில் ஒரு சண்டை நடக்குதுன்னா உடனே நீங்கள் மாம்ச பிரகாரமாக யோசிடக்கூடாது. உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்பிரிச்சுவலாக பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். இதில் வேற நீங்கள் அப்படி பார்க்கல அப்படின்னு சொன்னால் விழுந்துருவீங்க. எதையுமே எப்பொழுதுமே நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர், நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர். ஒரு வீட்டில் இரவு போய் படுத்துருக்கிறேன், அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பீரோ இருக்குது. அந்த பீரோவில் இவ்வளோ பெரிய அருவா தொங்கிட்டு இருக்குது வீட்டுக்குள்ளே, பெட்ரூமுக்குள்ளே. ஸோ நானும் வந்து சரி ஏதாவது இளநீ வெட்டுறதுக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சா, கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முடிச்சுட்டு என்ன பிரதர் இவ்வளோ பெரிய அருவா இந்த வீட்டில் தொங்க விட்ருக்கீங்கன்னு கேட்டால், இல்லை பாஸ்டர் யாராவது வந்தா ஒரு பாதுகாப்புக்கு தான் அப்படின்னு. வேதம் சொல்லுது, கர்த்தர் வீட்டை காவலாளர்கள் விழித்திருக்கிறது. இன்னைக்கு நாயையும் வெட்டுக்கத்தியை நம்புற அளவுக்கு கூட கர்த்தரை நம்புறதில்ல நிறைய பேர். ஆமாம், நாயை நம்புகிறாங்க, அது பிஸ்கட் போட்டால் போய் படுத்துக்கும். ஆமாம், வெட்டுக்கத்தியை நம்புகிறாங்க, ஆனால் யாரை நம்புறதில்ல,
பாதுகாப்பு இல்லை, இது இல்லை வேண்டான்னு நான் சொல்லலை, பாதுகாப்பு வேண்டான்னு சொல்ல. ஆனால் நான் என்னென்னா முழுக்க முழுக்க எல்லாத்தையுமே எப்படியே யோசிச்சிடக்கூடாது, மாம்சீக பிரகாரமாகவே யோசிக்கக்கூடாது. எதை யோசிக்கணும்னா ஸ்பிரிச்சுவலாக தான் யோசிக்கணும். ஆவிக்குரியவன் அல்லவா நம்ம, ஆவிக்குரியவர்கள் அல்லவா நம்ம, கண்டிப்பாக நன்மையை வைத்திருப்பார். ஆபிரகாம் அறிக்கை செய்தது போல மலையில் அவ்வளோ பெரிய உயரத்தில் யாருமே ஆடு மேய்க்காத இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி முள்புதரில் கர்த்தரே அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரா? ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாங்க. சிஸ்டர், நீங்கள் அறிக்கை மட்டும் பண்ணுங்க, பிரதர் நீங்கள் விசுவாசத்தோட அறிக்கை மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கானதை கண்டிப்பாக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைப்பார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை, எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஹல்லேலூயா. அதற்கு நான் ஒரு பெரிய சாட்சியாக நிற்கிறேன், பெரிய சாட்சி. ஸோ நம்பர் 1, முதலாவது ஃபஸ்ட்டு ஒரு ஜெப குறிப்பு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஜெப குறிப்பு சொன்னேன்? எதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும்? ஆண்டவரே, மனுஷனை அறிகிற அறிவை எனக்கு தாங்க. இது வந்துச்சுன்னா உங்களுக்கு 75% பிரச்சனை அவ்வளோதான், கெத்தாக நடப்பீங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். ஒரு பேண்ட் இப்போ போட்டிருக்கிறேன், இந்த பேண்ட் லைட்டாக இங்கே கிழிஞ்சிருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இது போன ஒரு வாரத்தில் போட்டிருக்கும்போது ஒருத்தர் பார்த்து, உங்கள் பேண்ட் கிழிஞ்சிருக்கு, லைட்டாக மேலே மட்டும்தான் கிழிஞ்சிருக்கு. அப்படியா? ஆமாம், அன்றைக்கி வெளியில் போனேன், ஒரு கம்பி பிடிச்சி இழுத்துச்சு. ஆனால் ரொம்ப நல்ல பேண்ட் இது, அது வேற கொஞ்சம் காசு நிறைய, இந்த பேண்ட்டு தூக்கி என்ன பண்ண முடியாது, போட முடியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியே தானே லைட்டாக நூல் விட்டுருக்கு, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படியா? அப்படி. ஆனால் உங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னு வைங்களா இந்த மாதிரி, அவ்வளோதான், நிறைய பேருக்கு வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. ஒரு துணி கிழிஞ்ச உடனே இதுக்கு ஆவிக்குரிய விளக்கமெல்லாம் தேடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. துணி கிழிகிறதுக்கு ஏதாவது வசனம் இருக்கா? ஆமாம், அந்த வசனம் என்ன சொல்லுங்க? துணியெல்லாம் கிழியவே கூடாதுங்க, கிழிஞ்சிச்சுன்னா அப்படிங்க. உடனே நம்ம ஆட்கள் நிறைய பேர் அதை நினச்சிட்டு அழுதுட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளை இதெல்லாத்தையும் இதுக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 1 முதல் நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே எனக்கு மனுஷனை குறித்த ஒரு அறிகிற ஞானம் எனக்கு. ஆமேன்னு சொல்லுங்கள். ஒருத்தங்க முன்னாடி நின்று 10 நிமிஷம் பேசும்போதே அவன் ஏன் பேசுகிறான், எதுக்கு பேசுகிறான், என்ன பேசுகிறான், அவனுக்கு என்ன உள்நோக்கம், என்ன வெளிநோக்கம், நல்லவனா கெட்டவனா, எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுற பவரை கர்த்தர் உங்களுக்கு தராமல் விடவே மாட்டான். நிச்சயமாக இதுதான். இது உங்களுக்கான ஜெபம் மட்டும் இல்லை. யாருக்காக ஜெபிக்கணும்? உங்கள் பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலாக இதுக்காக ஜெபிக்கணும். உங்கள் பிள்ளைகள் தான் நிறைய பேர் சிக்கிடுவாங்க. அவங்களுக்கு ஏன்னா நீங்கள் நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைங்க வெகுளித்தனமாக வளர்ந்தனால பிள்ளைங்க நிறைய பேருக்கு நல்லது கெட்டது என்னன்னு தெரில, எல்லாத்தையும் வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, புறாக்களை போல கபடு, பாம்பை போல சொன்னாரா இல்லையா? அப்போ அதை பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும். நம்பர் 2, ரெண்டாவது என்ன ஜெப குறிப்பு? ஆண்டவரே, நீர் எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் பார்த்துட்டேன், ஆனால் என்ன ஆசீர்வாதத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் பிளஸ்ஸிங் நான் பார்க்கணும். அவருடைய பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். இது வரைக்கும் உங்கள் உழைப்பினால வந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க பிரதர், உங்கள் பிரயாசத்தினால வந்த நிறைய பணத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் ஆண்டவரே உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அது பிரம்மாண்டமாக இருக்கும், அது பிரமிப்பாக இருக்கும். அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உங்களை பார்த்து கேட்கும்போது நீங்கள் என்ன கேட்பீங்க தெரியுமா? ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா? நானா எனக்கா? எனக்கு எப்படி? உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்பாங்க, எப்படி பிரதர் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஒன்று மட்டும் தான் சொல்லுவீங்க, எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாதுங்க. இந்த பதில் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னா, இதுதான் ஆண்டவருடைய பிளஸ்ஸிங். நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக வாங்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ நம்பர் 3, மூன்றாவது ஒரு ஜெப குறிப்பு. ஆண்டவரே, எனக்கு ஒன்று பண்ணுங்க. எல்லாத்தையுமே நான் என்ன பார்த்தக்கூடாதுன்னா, மாம்ச பிரகாரமாக இல்லை, நான் ஆவிக்குள்ளே பேசணும், ஆவிக்குள்ளே சிந்திக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆவியோட பார்க்கணும். நான் பார்க்கும்போது 3 காரியம். ஒன்று, நான் என் கண்கள் ஆவிக்குரிய விதமாக பார்க்கணும், என்னுடைய சிந்தை ஆவிக்குரிய விதமாக சிந்திக்கணும், என் பேச்சு ஆவிக்குரிய விதமாக பேசணும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும்
இந்த 3 அபிஷேகமும் எனக்கு கண்டிப்பாக தேவை ஆண்டவர். ஹல்லேலூயா. கண்டிப்பாக சொல்கிறேன், நிச்சயமாக ஆண்டவர் உங்களை வெற்றியாய் நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் உங்களை பருக பண்ணுவார், பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவர் உங்களை கைவிடுவதே இல்லை. பட்டு போன விருட்சத்தையே தழைக்க பண்ணுகிற கர்த்தர், அவரையே நாடி இருக்கிற நம்மை கண்டிப்பாக அவர் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். எவ்வளோ பெரிய கட்டுக்குள்ளே இருந்தாலும். ஆமேன். தானியேலை அந்த இடத்துலேருந்து வெளியே எடுப்பதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராக இருந்தார். சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்ட கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி நிறைய சிங்கங்களுடைய வாய்களை கர்த்தர் கட்டி போடுவார்னு உங்களுக்காக நான் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். உங்களுடைய ஜபத்தை விட்டுறாதீங்க, உங்களுடைய முழங்கால விட்டுறாதீங்க. எஸ், ஆண்டவர் உங்களிடத்தில் ரொம்ப எதிர்பார்க்கிறார், ரொம்ப எதிர்பார்க்கிறார், ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஆமாம், நீ நிறைய ஜெபிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உண்மையாக ஜெபிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மனப்பூர்வமாக ஜெபிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படியே முழங்கால நின்று, எல்லாரும் முழங்கால நின்று, ஆண்டவரே எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர், இஸ்ரவேலை திருப்புகிற கர்த்தர். ஆண்டவரே, நான் துக்கத்தோட வருகிற இரவு ஜெபம் இதுவா இருக்கட்டும். ஆண்டவரே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு நீங்க சொன்னீங்க இல்லப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பேன் உம்மை. சொல்லுவோம், நம்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஆராதிப்பேன் உம்மை. உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா